بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இந்த சனிக்கிழமை மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் இஸ்லாத்தின் பார்வையில் நோயும் நிவாரணமும் என்கின்ற ஒரு தலைப்பில் இஸ்லாம் நோயை பற்றி எமக்கு என்ன சொல்கிறது, நிவாரணங்கள் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்கின்ற பார்வையை மார்க்க ரீதியாக இஸ்லாமிய ரீதியாக தெரிந்து கொள்வதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். நாங்கள் ஆங்காங்கே நோய் சம்பந்தமாகவும் மருத்துவம் சம்பந்தமாகவும் நிவாரணம் சம்பந்தமாகவும் பல செய்திகளை என்ன செய்திருப்போம், கேட்டிருப்போம். சில பொழுதுகளில் நோய் சம்பந்தமான தலைப்பிலேயே நம்ம கேட்டிருக்க வாய்ப்பும் உண்டு. என்றாலும் கூட இந்த இடத்தில் ஒரு தொகுத்து முழுமையாக நோய் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது, எப்படி ஒரு முஃமின் அதை அணுக வேண்டும், அதை பற்றி அதில் ஏற்படக்கூடிய இம்மை மறுமை பலன்கள் என்ன, அல்லது அதன் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான், அதை எப்படி அணுக வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வது மிகவும் சிறந்தது. காரணம், மனிதன் ஆறுதல் தேடக்கூடிய இடங்களில் ஒன்றுதான் நோய். மனிதன் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது ஆறுதல் என்கின்ற அந்த தேடுதல் மனிதனிடத்திலே நிறையவே இருக்கும். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் நேரம் அல்லாது இந்த மாதிரி கவலைகள் வருகின்ற நேரம், துன்பங்கள் வருகின்ற நேரம், இந்த மாதிரி நோய்கள் வருகின்ற நேரம், நஷ்டங்கள் வருகின்ற நேரம், இந்த மாதிரி நேரங்களெல்லாம் மனிதனுடைய மனது சாதாரணமாக இருக்காது. மனிதன் சரியான சிந்தனையை இழக்கக்கூடிய இரண்டு தருணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நம்ம எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் நம்மளுக்கு திடீரென கிடைப்பது, அதாவது பேரார்வத்திலே நாங்கள் அப்பொழுது இருப்போம். அந்த நேரத்தில் கூட சரியாக சிந்திக்க மாட்டோம். சரியான சிந்தனை வருவதென்பது மிகவும் அரிது, கஷ்டம். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு உலகத்தில் எல்லாமே ஏழும் என்கின்றது போன்ற ஒரு மனோபாவத்தை அந்த சந்தோஷம் கொடுக்கும், அந்த மகிழ்ச்சி கொடுக்கும். ஏன்னா நான் எதிர்பார்க்கவில்லை, அது கிடைச்சிட்டு. அதனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு 10-20 சம்பவம் நடந்ததுன்னு வைங்களேன். அந்த மாதிரி நடக்கிற டைமில் மனிதன் சரியான முறையில் சிந்திக்க மாட்டான். அந்த நேரத்தில் என்ன முடிவெடுத்தாலும், அந்த டைமில் ஒருவர் வறுமையில் கேட்குறார், எனக்கு ஒரு இவ்வளோ பணம் தாங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் உடனே வாக்களித்து விடுவோம், தருகிறோம் வாக்கெல்லாம் அழித்து விடுவோம். ஆனால் ஒரு 2 நாள் 3 நாள் தேவைகளும் கஷ்டங்கள் நம்மளுக்கு அணுகிற நேரத்தில் ஏன் அவசரப்பட்டோம் என்று மனிதன் என்ன செய்யும், யோசிக்கக்கூடிய மனோபாவத்துக்கு ஆளாகுவான். அதே போன்றுதான் கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற நேரம். இந்த மாதிரி நேரத்திலும் மனிதன் சரியாக சிந்திக்க மாட்டான். நல்லவர்களை இவர்களெல்லாம் எனக்கு மோசமானவர்கள் நினைப்பான், அல்லது நல்லவர்களை நம்மீது நல்லவண்ண நினைக்கக்கூடிய எத்தனையோ பேரை இவர்களெல்லாம் வாழ்க்கையில் உபயோகமே அற்றவர்கள் நினைப்பான், இவர்களெல்லாம் பிரயோஜனம் அற்றவர்கள் நினைப்பான், இவர்கள் என் மீது நலவை நினைக்கிறார்கள் இல்லை என்று நினைப்பான். பலவிதமான தவறான சிந்தனைகள்லாம் நிறைய வரக்கூடிய மனைவியை, பிள்ளைகளை, உறவுகளை, அடுத்த வீட்டாரை, நம்மளுக்கு ஏற்கனவே நல்ல உதவிகள் செய்தவர்களை எல்லோரையும் என்ன செஞ்சிருவான் மனிதன். அந்த நேரத்தில் அந்த கஷ்டத்தில் அவர்கள் ஈடு கொடுக்காத பொழுது, ஒரு விசாரணை செய்யாத பொழுது, ஒரு உதவி செய்யாத நேரத்தில் மனிதனுடைய சிந்தனை சரியாக சிந்திக்காது. இந்த உலகமே தனக்கு பொருத்தமில்லாத மாதிரி நினைப்பான். மனைவி பொருத்தமில்லைன்னு நினைப்பான், பிள்ளைகள் பொருத்தமில்லைன்னு நினைப்பான், சூழல் சரியாக அமையலைன்னு நினைப்பான். ஒரு விரக்தியான மனோநிலைக்கு மனிதன் என்ன செய்வான், தள்ளப்படுவான். இது சந்தோஷத்திலும் அதே நேரத்தில் துன்பத்திலும் மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு அம்சம். அதனால தான் அல்லாஹு தாலா குர்ஆனிலே நாங்கள் ஏன் கதிரை ஏற்படுத்தினோம் என்று சொல்லுகின்ற, கதருடைய பலன்களை சொல்லுகிற நேரத்தில் லிகைலா தஸௌ அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும், ஏன் நாங்கள் இந்த கதிரை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்றால் லிகைலா தஸௌ அலா மா ஃபாதகும், உங்களை விட்டு தப்பிப்போனவைகள், உங்களுக்கு கிடைக்காதவைகளில் நீங்கள் வேதனைப்பட்டு கவலையடையக்கூடாது என்பதற்காகவும், உங்களுக்கு இறைவன் தந்தவைகளில் நீங்கள் பெருமை அடிக்கக்கூடாது என்பதற்காகவும் நாம் கதிரை என்ன செய்திருக்கிறோம், ஏற்படுத்தி இருக்கிறோம். அப்படி என்று அல்லாஹு தாலா என்ன செய்யறான், கதிருடைய பலன்களில் ஒன்றை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மனிதன் தவறக்கூடிய இடங்கள்ல ஒன்று இது. இது போன்ற என்னென்னதெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் இஸ்லாமிய ரீதியாக நாங்கள் தெரிந்து கொள்வது எமக்கு நல்லது. ஏனென்றால் அது இறைவனது வழிகாட்டல். அப்போ நாம் எமது மனதை சரியான சந்தர்ப்பத்திலே வைத்து
வாழ்க்கையில் வந்து நம்ம தவறு விடாமல், அதாவது இந்த பேரார்வத்தில் ஒரு வாக்கை சொல்லி விடுவதும், கஷ்டத்தில் மோசமான வார்த்தைகள் பேசி விடுவதும், இந்த சந்தர்ப்பங்கள் வராமல் இருப்பதற்கு நம்ம நேரத்தோடைய இப்படித்தான் மனநிலை இருக்கும், இப்படித்தான் மனோபக்குவம் இருக்கும், அந்த நேரத்தில் நம்ம மனதை இப்படி பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டல் எல்லாம் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லிவிட்டதுன்னு வைங்களே, எங்களுக்கு என்ன செய்யும்? அது வந்து மன ஆறுதலை கொண்டு வரும். அன்புள்ள சகோதரர்களை, இந்த இடத்துல நான் இதை சொல்லுகிற நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், உலகம் முழுதும் பேசப்படக்கூடிய ஒரு அம்சம்தான் கவுன்சிலிங். இது வந்து என்ன செய்யறாங்க, எல்லா இடங்களும் கவுன்சிலிங் பேசுறதை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். இது வந்து யாருக்கு தேவை தெரியுமா? இந்த கவுன்சிலிங் என்கின்ற இந்த விஷயம் யாருக்கு தேவை என்றால், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு தான் தேவை. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தான் இது தேவை. என்ன காரணம் என்றால், அவர்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு வழிகாட்டல் இல்லை, உள ரீதியான பக்குவப்படுத்தக்கூடிய பண்பாட்டு ரீதியான வழிகாட்டல்கள் இல்லை, அது போன்ற தீர்வுகள் என்ன இல்லை. ஆனால் இது வந்து மேற்கத்திய உலகம் கண்டுபிடித்த ஒரு சில தொகுப்புகள், வழிமுறை, மன ஆறுதலுக்கான தொகுப்புகள். எதற்காக என்று சொன்னால், ஸ்ட்ரெஸ் எப்போ பார்த்தாலும் உலக வாழ்க்கைக்காகவே தனது வாழ்க்கையோட எல்லா விதமான செயல்பாடுகளையும் கொடுத்து உலகமே என்றிருந்தவர்களுக்கு எப்படி மன ஆறுதலை கண்டுகொள்வது என்று அவர்கள்ட்ட மதம் சரியான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மதம் மார்க்கம் அங்கே இல்லை. அதனால தான் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, கவுன்சிலிங், அவங்களோட மன ஆறுதலுக்கு 4 பேரை நியமித்து என்ன அதுக்கான வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமே ஒரு கவுன்சிலிங் தான். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யார் இஸ்லாத்தை சரியாக படிக்கிறாரோ அவர் இறைவனது வழிகாட்டலை படிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலை அவர் படிக்கிறார். இவர் எப்படி ஒரு படிச்சார்னு வைங்களே, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை தீர்வு இருக்கும். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த பாதிப்புகளையும் சந்தித்த ஒரு மனிதராகத்தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வச்சுக்கிறான். அனாதைக்கு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இருக்குது. அகதிக்கு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இருக்கிறது. ஊரை விட்டு விரட்டப்பட்டு கொள்கைக்காக விரட்டப்படுகின்ற ஒரு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இருக்கிறது. தன் வாழ்நாளிலே குழந்தைகளை எழுந்து தவிக்கக்கூடிய முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இருக்கிறது. ஏழையாக வாழ்ந்த முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இருக்கிறது. பணத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்ற முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இருக்கிறது. ஆளப்பட்ட நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது. ஆண்டவருடைய நிலையில், சமுதாயத்தை ஆளக்கூடியவருடைய நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி இருக்கு. நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்தீங்கன்னு சொன்னா எந்த பாதிப்பு ரீதியாக அணுகினாலும் அது இருக்கும். வாழ்க்கையிலே மனைவி மரணித்தால் என்ன வேதனைகள் ஏற்படும், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒரு மகள் மரணித்தால் என்ன வேதனை ஏற்படும், ஒரு மகன் மரணித்தால் என்ன வேதனை ஏற்படும், பிள்ளைகளே மகன் யாருமே இல்லை என்றால் என்ன வேதனை ஏற்படும், எல்லாம் ரசூலுல்லாஹோட வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அப்ப எல்லா விதமான பாதிப்பானவர்களுக்கும் முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையிலே உண்டு. எனவே இஸ்லாம் என்பது ஒரு டோட்டலியாக எல்லா விதமான மைனஸ்களுக்கும் எல்லா விதமான மன பாதிப்புகளுக்கும் இஸ்லாத்திலே ஆறுதலான வழிகாட்டல்கள் உண்டு. எனவே யாரெல்லாம் குர்ஆனுடைய வழிகாட்டலை அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வழிகாட்டலை அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு இன்னொரு வழிகாட்டல் தேவையில்லை. யார் இதையும் மீறி எனக்கு இன்னொரு ஆறுதல் தேவை என்று போகிறார்களோ அவர்களுக்கு இதில் நம்பிக்கை என்னது, குறைவு என்று அர்த்தம். அல்லது இதில் தீர்வு இல்லை என்று நினைக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த தீர்வு இதில் இல்லை என்று நினைக்கிறார்கள் என்று அர்த்தம். இது அல்லாமல் உளவியல் ரீதியான நோய்கள் என்று இருக்கின்றன. உளவியல் ரீதியான நோய்கள் என்று அது ட்ரீட்மெண்ட்டோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள், அது நிவாரணம் என்பதோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள். அது வேண்டுமென்றால் நம்ம தேவையுடையவர்களாக இருக்கலாம். இந்த கவுன்சிலிங்ன்றது அதல்ல. கவுன்சிலிங்ன்றது அதல்ல. பிரச்சனைக்குட்பட்டவரை, மனக்குழப்பத்துக்கு உட்பட்டவரை, அவர் வாழ்க்கையில் பலவிதமான ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற இவங்களை கொண்டு வந்து வச்சு என்னது, அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, வழிகாட்டுவது, அவருடைய வாழ்க்கை பிரச்சனைகளை என்னது சொல்லுவது, இந்த பிரச்சனை இருக்கிறது. இது வந்து எங்களுக்கு இஸ்லாமே போதுமான ஒரு பகுதி என்பதை நான் புரிந்து கொள்ள. நான் படிக்கிறது கூடாதுன்றெல்லாம் சொல்லலை, ஆனால் அதில் ஒரு அனுபவத்துடைய தொகுப்பு, அதெல்லாம் டோட்டலாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு அனுபவத்துடைய தொகுப்பு தான் அது. டோட்டலாக அனுபவங்களுடைய தொகுப்பு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வஹி, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய மார்க்க ரீதியான ஒரு வழிகாட்டல். நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு குர்ஆன் சுன்னாவில் மனரீதியான ஆறுதல் வழங்கக்கூடிய வழிகாட்டல் நிறைய நாங்கள் காணலாம். அப்படிப்பட்ட பாதிப்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுதான் இந்த நோய். நோயுடைய நிலை, நோய் வராத நேரத்தில் எமது மனநிலையும், நோயை எப்படி ஃபேஸ் பண்ணணும் என்ற எமது மனநிலையும், நோய் வார நேரத்தில் இருக்கக்கூடிய மனோநிலையும் பாருங்க எல்லாம் மாறிடும். நோய் வார நேரத்தில் அந்த மனோநிலையில் எனது முழுமையாக மாறிவிடும். கொஞ்சம் நோய் வந்தால் அது எப்படி, கடுமையான நோய் வந்தால் எப்படி, மாறாது என்ற நோய் வந்தால் எப்படி, இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் மனிதனுடைய மன சாதாரணமாக என்ன செய்யாது, இருக்காது. எனவே கட்டாயம்
அதுவும் குறிப்பாக குடும்பங்கள் இல்லாமல் தனிமையிலே தொழிலுக்காக வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இது போன்றவர்களெல்லாம் இந்த குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலை மனதளவில் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது முன்னுரையாக ஆரம்பமாக நான் பதிய வைத்துக் கொண்டு முதலாக ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை நிரந்தர இன்பத்திற்காகவோ நிரந்தர துன்பத்துக்காகவோ படைக்கவில்லை. இந்த உலகத்தில் எந்த இன்பமாக இருந்தாலும் உடனே மூமின் ரெடி ஆகிக்கொள்ளணும். என்ன, அடுத்தது துன்பம் வரும், அடுத்தது துன்பம் வரும், சந்திப்பதற்கு தயாராக இருக்கணும். ஒரு துன்பத்தை அவன் சந்தித்துக் கொண்டிருக்கிறானா, அவன் அடுத்தது என்ன செய்யணும், இது போயிரும், அடுத்த இன்பம் வரும் என்று நினைக்க வேண்டும். இப்படித்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். நிரந்தர இன்பம் சுவர்க்கம், நிரந்தர துன்பம் நரகம், இரண்டும் கலந்ததுதான் உலகம். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். அப்ப இந்த மாதிரி நேரத்தில் குர்ஆன் எங்களுக்கு நிறைய சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த வாழ்க்கையுடைய அடிப்படையே பொறுமை என்கின்ற ஒரு பகுதியை குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸப்ரு தியாஉன், பொறுமை என்பது ஒளி அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பொறுமை என்பது ஒளி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த பொறுமை என்பது எதிலெல்லாம் சம்பந்தப்படுகிறது, நஷ்டத்தில் பொறுமை மட்டுமல்ல, கஷ்டத்திலும் பொறுமை இருக்கிறது. பாவங்கள் செய்ய தூண்டுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா எமக்கு சொர்க்கத்திலே கூலி தருவான் என்கின்ற மனோநிலையோடு நம்ம பொறுமையாக இருப்பது. இப்போ குர்ஆன்ல பார்க்கிறோம், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்கள் குடும்பத்துக்கு தொழுகை ஏவி அதில் நீங்கள் பொறுமையோடு இருந்து வாருங்கள். தொழுகையில் பொறுமையோடு இருந்து வாருங்கள்னா என்ன, ஒரு மனிதன் தொடர்ந்து 5 நேரமும் ஜமாத்தோடு தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்றால் அவன்கிட்ட நிறைய பொறுமை இருக்கும். மனது என்ன செய்யும், ஆங்காங்கே இழுத்துக்கொண்டே இருக்கும். அவன் தொடர்ந்து அதில் இருக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபதாலிக்கும் ஒரு ரிபாத், அதுதான் யுத்தம் என்றாங்க ரசூலுல்லாஹ், அதான் யுத்தம் என்றாங்க. அப்போ பொறுமை, அப்போ வாழ்க்கையில் எல்லா விஷயத்திற்கும் பொறுமை இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் சோதனை களம், இந்த உலகம் சோதனை களம் என்று எங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் சொல்வதை பார்க்கிறோம். அதனால பொதுவாக இந்த உலகத்துடைய எந்த பாதிப்பை அணுகினாலும் பொறுமை என்ற பகுதி நமக்கு முன்னால் என்ன செய்யணும், இருக்கணும். யார் இந்த பொறுமை இழக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் பிரயோஜனப்படாது. யார் இந்த பொறுமை இழக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் பிரயோஜனப்படாது, எந்த வழிகாட்டுதலும். அப்ப நம்ம முதலாவது என்ன புரிந்து கொண்ட, பொறுமையில் தான் இந்த உலகத்துடைய மாற்றங்களே இருக்கின்றன. கெட்டதிலிருந்து நல்லதுக்கு மாறுறதாக இருந்தாலும் சரி, நல்லதிலிருந்து கெட்டதுக்கு மாறுறதாக இருந்தாலும் சரி, பொறுமை என்கின்ற ஒரு பகுதியை கடந்துதான் என்ன செய்யணும், மாற வேண்டி இருக்கக்கூடிய ஒரு வழியை இஸ்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு ஒரு விதியாக என்ன செய்கிறான், ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால குர்ஆன் என்ன செய்து சொல்றா, இந்த உலகத்துடைய எல்லா பாதிப்பையும் தொகுத்து ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சூரா பக்ராவில், வலனப்லுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலனப்லுவன்னக்கும், உங்களை நாங்கள் சோதிப்போம், பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தில் ஒரு பகுதியை கொண்டு. டோட்டல் பயத்தை கொண்டு சோதிச்சாண்டா மனதை யாரும் உயிரோடு என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா பயத்துடைய மீட்டரை ஏற்றி விட்டான்னு வைங்களே, அவ்வளோதான், இதயம் வெடிச்சு மனிதன் மரணிச்சிருவான். அதனால பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தின் ஒரு பகுதியை கொண்டு, பயத்தில் கொஞ்சத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உங்களை சோதிப்பான். வல் ஜூ, பசியை கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உங்களை சோதிப்பான். வனக்ஸிம் மினல் அம்வால், பொருளாதார நஷ்டங்கள், பொருளாதார குறைபாடுகள், அவைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிப்பான். நக்ஸிம் மினல் அம்வால் நஷ்டத்தையும் குறிக்கும், வளர்ந்த ஒருவர நஷ்டத்தையும் குறிக்கும், கிடைக்காத ஒருவரே என்ன செய்யும், அது குறிக்கும். வல் அன்ஃபுஸ், அதே போல உயிர்களை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹ் தஆலா உங்களை சோதிப்பான். வஸ்ஸமராத், அதே போன்று விவசாய நிலங்கள், பழம், நம்ம அதாவது விளைச்சலை எதிர்பார்க்கக்கூடியவைகள், இவைகளில் குறைபாடுகளை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பான். உலகத்தில் எல்லா விதமான சோதனைகள் உங்களுக்கு வரும். அல்லாஹ் தஆலா சொல்றான், நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று இல்லாமல் எல்லோருக்கும் இந்த சோதனை என்ன செய்யும், வரும். வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்றான் தெரியுமா, பொறுமைதான் இந்த டோட்டல் வாழ்க்கையுடைய பேசிக்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதனால தான் இவ்வளவு நஷ்டங்களை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமையா, நம்மளுக்கு எது ஆறுதல், பொறுமை இல்லை, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாதான் ஆறுதலாக இருந்திக்கும். உங்களுக்கு எல்லா குறைபாடும் அல்லாஹ் ஏற்படுத்துவான், அடுத்த மாசமே உங்களுக்கு என்ன செஞ்சிருவான், நீங்கள் ஈமான் கொண்டதுனால ரீப்ளேஸ் பண்ணிடுவான் என்று அந்த வசனத்தில் சொல்லி இருந்தா தான் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அல்லாஹ் தஆலா இப்படி குறைகள் எல்லாம் ஏற்படுத்துவான். யாருக்கு ஆறுதல் சொல்லுங்கள், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். அல்லாஹ் ஆறுதலை சொல்லல, பொறுமை தான் உங்களுக்குள்ள ஆறுதல். இந்த உலகத்தில் முதல் ஆறுதலை அங்கலாய்க்காமல் பொறுமையாக இருத்தல். வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், அவர்கள் யார் தெரியுமா, சாபிரீன் என்றா
அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், அவர்களுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டால், முசீபாண்டா என்ன? ஒரு சோதனை. எந்த விதமான சோதனை அது குறிக்கும். ஒரு சோதனை ஏற்பட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டியே இருக்கிறோம், அவன் பக்கமே மீள இருக்கிறோம். இதை போல ஆறுதல் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதான் முக்கியம். ரீப்ளேஸ் அல்லாஹ் தஆலா சொல்லல, இத மாதிரி ஒரு ஆறுதல் இல்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எதை இழந்துட்டோம்னு வைங்களே, கடைசியா நீங்க எதை இழப்பீங்க? உயிரை இழப்பீங்க. இன்னா லில்லாஹ், நாங்களே அல்லாஹுக்கு தான் என்ன செய்யறோம்? இருக்கிறோம். நாங்க டோட்டலியாக அல்லாஹ்வுக்கு, எங்களோட சொத்துக்களை விடுங்க, எங்கள் சுகங்களை விடுங்கள், எங்களது இழப்புக்களை விடுங்கள், எங்கள் ஆரோக்கியத்தை விடுங்கள். இது எல்லாத்தையும் யார் வாங்கினா? இப்ப நம்ம பக்கத்துக்காரன் வாங்கி நினைக்க கூடாது, நம்மளோட பார்ட்னர் வாங்கி நினைக்க கூடாது. யார் வாங்கினா நினைக்கணும்? அல்லாஹ் வாங்கினா நினைக்கணும். எப்படி விளங்கணும் தெரியுமா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டு, ஆரோக்கியம் போயிட்டா அல்லாஹ் தஆலா வாங்கிட்டான்னு அர்த்தம். நமக்கு பொருளாதார நஷ்டம் வந்துட்டா அல்லாஹ் தஆலா வாங்கிட்டான்னு அர்த்தம். விவசாயத்தில் நஷ்டம் வந்துட்டா அல்லாஹ் தஆலா வாங்கிட்டான்னு அர்த்தம். உயிர் போயிட்டா அல்லாஹ் தஆலா வாங்கிட்டான்னு அர்த்தம். அப்படி நினைக்கணும். இன்னா லில்லாஹ், நாங்களே அல்லாஹ்வுக்கு தான், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாமே அவன் பக்கம் தான் திரும்பி சொல்ல இருக்கிறோம். இது போறதுல எங்களுக்கு ஒரு விஷயமே அல்ல என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். சொல்லி காட்டி விட்டு சொல்லுகிறான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்கள் மீதுதான் இறைவனது அருளும் கருணையும் கிடைக்கும். அவர்களுக்கு தான் இறைவனது அருளும் இறைவனது கருணையும் கிடைக்கும். வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள், சரியான வழியை அடைந்தவர்கள். இது மார்க்க ரீதியான நேர்வழியையும் குறிக்கும், இந்த உலகத்தில் சரியான வழியையும் குறிக்கும். பிரச்சனைகள், சிக்கல்கள், மைனஸான நிலைகள் ஏற்படுகிற நேரத்தில் ஒருத்தர் சரியான ரூட்ல யார் போவான் தெரியுமா? இந்த மாதிரி உள்ளவன் தான். ஆனால் நாங்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம்? ஜனாசா அறிவித்தல், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மற்ற எதுக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சொன்னால் ஜனாசா நினச்சிடுவாங்க. நீங்கள் ஒரு துன்பத்தை சொல்லாமல், துன்பத்தை சொல்லிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சொன்னீங்கன்னா ஓ இதான் நினைப்பாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு போட்டுட்டு பின்னால துன்பத்தை சொல்ல வந்து நினைக்கீங்களே, அவர் மௌத்தாகிப்பாரோ அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க. இன்னா லில்லாஹ் வச்சு மௌத்தன்னு தான் என்ன செய்யறான்? முடிவெடுக்கிறான். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளும் சொல்ல வேண்டிய வார்த்தை தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் அம்சம், வாழ்க்கையில் நமக்கு நோய் மட்டுமல்ல, எந்த விஷயம் ஏற்பட்டாலும் கூட பொறுமைதான் எங்களுக்கு முதல் ஆயுதம். இந்த உலகத்துடைய விஷயத்திலே வைத்தியரை அணுகுதல், நிவாரணம் தேடுதல், நம்மளை சிலர் ஆறுதல் சொல்லுதல், இதெல்லாம் இரண்டு மூன்றாவது பட்சம். முதல் அம்சம், நமக்கு சோதனை வருகிறதா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இதான் முதல் அம்சம். உலகத்தில் உங்களுக்கு இந்த ஆறுதலை எந்த உயிர் நண்பனும் தர முடியாது. மனைவி கூட மனைவிக்கு கணவன் தர முடியாது, கணவன் மனைவிக்கு தர முடியாது. இதுதான் மிக முக்கியம். வாழ்க்கையில என்ன சோதனை ஏற்பட்டாலும், இன்க்ளூடிங் இந்த நோய் உட்பட எல்லாமே நம்மளுக்கு ஆறுதல். நம்மளுக்கு நெருக்கமானவர்கள் கூட அந்த ஆறுதலை என்ன செய்ய முடியாது? தர முடியாது. யார் தர முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான். ஏன் அல்லாஹ் என்ன சொல்றா? இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு தான் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், இந்த மாதிரி வாழக்கூடியவர்கள் தான், இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இறைவனது அருள் கிடைக்கும், இறைவனது கருணை கிடைக்கும். அதானே முக்கியம். கருணை கிடைக்கும். அவர்கள் தான் வழி பெற்றவர்கள், சரியான வழியை அடைந்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா சொல்றா இன்னொரு வசனத்துல, இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்கள் தான் கணக்கு இல்லாமல் முழுமையாக அவர்களது கூலியை திருப்பி கொடுக்கப்படுவார்கள். டோட்டல் கூலியும் முழுமையாக யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? அஸ்ஸாபிரூன், பொறுமையாக வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான். அதனால தான் ரசூல் அவங்க சொன்னாங்க, அஸ்ஸப்ரு தியாஉன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமை யுஸப்பிர் ஸப்பரஹுல்லாஹ். பொறுமை இருக்கு தானே, நம்ம நினைக்கிறதல்ல பொறுமை. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எங்களோட உள்ளத்தால இவ்வளவுதான் ஏழும் அப்படின்னு ஒரு அளவு சொல்லும் உள்ளம், அவ்வளவுதான் பொறுமை நம்ம நினைக்கிறோம். ஒரு இடத்துல இந்த நோயில் இவ்வளவுதான் பொறுக்கலாம், இந்த நஷ்டத்தில் இவ்வளவுதான் பொறுக்கலாம், எனக்கு வார கோபத்தை இவ்வளவுதான் பொறுக்கலாம் என்று மனது ஒரு லிமிட் ஒன்று வைத்திருக்கும். இதுதான் பொறுமை அப்படி நம்ம நினைத்திருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க, நீங்க பொறுமை எவ்வளவு விரிக்கிறீங்களோ அவ்வளவு விரியும். பொறுமை இருக்கிறதே ஏழும் ஏழு, இன்னும் ஏழு இன்னும் ஏழு மணி நினைச்சு எவ்வளவுக்கு நீங்க நீட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அது அகலும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமை யுஸப்பிர் ஸப்பரஹுல்லாஹ், யார் பொறுமையாக இருக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குகிறாரோ அல்லாஹ் அவரை பொறுமைசாலியாக மாற்றுவான். அல்லாஹு தஆலா அவரை பொறுமைசாலியாக மாற்றுவான். நீங்க பார்க்கலாம், உலகம் மகா கோபக்காரனா இருப்பான், ஆனா அவன் தன்னை பொறுமையாலே நினைச்சிட்டு இருக்கிறான். நான் எவ்வளவு பொறுத்து பார்த்துட்டு தெரியுமா அப்படின்ட்டு கடும் கோபக்காரர் பேசுறது நீங்க பார்ப்பீங்க.
அவன் இப்படி என்ன கோவப்பட்டுருவான். ஆனால் அவன் பேச்சில் என்ன இருக்கு தெரியுமா, நான் எவ்வளவோ பொறுத்து பார்த்துட்டேன்றான். என்ன காரணம் சொல்றான்னு நினைக்கிறீங்க? அவன்கிட்ட பொறுமையுடைய வாசலை அவன் சுருக்கிட்டான், உழவுக்கு தான் வச்சுக்கிறான். இதோட முடிஞ்சது அவரோட பொறுமை. அவளதான் 7 மணி நினைக்கிறாரு. 7 மணி நினைக்கின்ற அளவில் பொறுமை. நம்மளால எவ்வளவு விசாலப்படுத்த முடியுமோ அவ்வளவு விசாலப்படுத்தலாம் பொறுமையை. அது எப்படி தெரியுமா, நம்மளுக்கு பொறுக்க மனசு சொல்லும், இதுக்காங்கள பொறுக்கலான்னு மனசு இன்னொரு இடத்துல சொல்லும். இந்த 2 வருமே, இந்த 2 மோதிர இடத்துல அமைதியாக நின்று பாருங்கள், பொறுமை ஏலும். நான் நல்ல காலம் பொறுத்தேன் என்று சொல்லி அடுத்த நிமிஷமே நீங்க நினைப்பீங்க. அப்படி நம்ம நினைத்தும் இருப்போம் நிறைய இடங்கள்ல. இந்த இடத்துல நம்ம பொறுத்தது நல்லதுதான் அப்படின்னு நம்ம நினைப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இது நீங்க நோயில் கொண்டு வர வேண்டும். நோய் விஷயத்தில் எல்லா சோதனைகளுக்கும் எப்படி பொறுமைதான் இந்த உலகத்தில் தீர்வோ, அதே போன்று நோய்க்கும் முதல் தீர்வு தெரியுமா, பொறுமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு பெண்மணி வரா, வந்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிரந்தர நோயை முறைப்படுகிறார்கள். என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உஸ்ரா, நான் என்ன செய்கிறேன், அதாவது சர்ஆ என்று சொல்றேன், அந்த வலிப்பு நோய் என்று வருமே, புட்டி தூரி ஆளை கீழே போட்டுரும். திடீரென என்ன செய்யும், நம்ம கண் முன்னால் எத்தனை பேரை பார்த்துருக்கிறோம், சாதாரணமாக நின்று கொண்டிருப்பார்கள், திடீர்னு தூக்கி என்ன செஞ்சிடும், அவரை வீசிடும். இந்த மாதிரி நோய் எனக்கு என்ன செய்கிறது வருகிறது. அது சாதாரணமான நோய் இல்லை, அவருக்கே அதை எப்போ வரும்னு தெரியாது, எந்த செகண்ட்ல வரும்னு தெரியாது, எந்த சிச்சுவேஷன்ல வரும்னு தெரியாது. நல்ல அழகான கோலத்தை கூட அசிங்கமான ஒரு நிலையான செஞ்சிடும், அது மாற்றிவிடும். இந்த மாதிரி ஒரு நோய் எனக்கு இருக்கிறது, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உதுல்லாஹ ஐயஷ்ஃபியனி, அல்லாஹ் எனக்கு அந்த நோயை குணப்படுத்துமாறு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்குறாங்கடா, நபி அவர்கள் கையேந்தி அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இந்த நோயை குணப்படுத்துன்னு சொன்னா உடனே என்ன செஞ்சிடும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய பரக்கத்தின் காரணமாக, அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தின் காரணமாக அது கபூல் ஆகிரும். அதுதான் தேவை ஒரு மனிதனுக்கு, இந்த உலகத்தில் நோய் நிவாரணம் தான் தேவை. அப்ப ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்ட உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் 2 விஷயம் சொல்றாங்க. இன் ஷி'தி தஅவுத்துல்லாஹ, நான் நீங்கள் விரும்பினீங்க என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறேன், ஃபயஷ்ஃபீக், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு குணத்தை வழங்கலாம், அல்லாஹ் தஆலா உங்களை குணப்படுத்துவான். வ இன் ஷி'தி ஸபர்தி வலக்கில் ஜன்னah, நீங்கள் விரும்பினால் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சுவர்க்கம் உண்டு அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன் ஷி'தி ஸபர்தி வலக்கில் ஜன்னah, நீங்கள் விரும்பினால் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சுவர்க்கம் உண்டு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் அந்த பெண்மணிக்கு 2ஐயும் என்ன செய்யலாம், 2ல எதையும் செலக்ட் பண்ணலாம், எது செலக்ட் பண்ணினாலும் கூட அவ தவறுல இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம், சுவர்க்கவாதி என்கின்ற அந்த உறுதிப்படுத்தல் இல்லாம போயிடும். அவ சுவர்க்கவாதியாகவே இருக்கலாம், ஆனா அந்த நன்மாராயம் நிச்சயமாக நீங்கள் சுவர்க்கம் சொல்வீர்கள் என்ற வாக்கு இல்லாம போயிடும். அவ சுவர்க்கம் போறவரா இருக்கலாம், ஆனால் மறுமையில தான் தெரிய வரும். இந்த வாக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன் ஷி'தி ஸபர்தில் ஜன்னah, நீங்க விரும்பினா பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு சுவர்க்கம் உண்டுன்றாங்க. அந்த பெண்மணி என்ன சொல்றா, அஸ்பிர், நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன், நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன். இன்னும் அவர் 40 வருடம் வாழலாம், 60 வருடம் வாழலாம், இந்த நோய் மரணம் வரைக்கும் தொடரலாம். அதே நேரம் அடுத்த கணமே இந்த நோய் நிவாரணமும் ஆகலாம், அடுத்த கணமே இந்த நோய் நிவாரணமும் ஆகலாம். அதெல்லாம் தெரியாது அவருக்கு. நான் பொறுத்துக் கொள்கிறேன், ஆனாலும் இன்னி அத்தகஷப், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அந்த மாதிரி வருகிற நேரத்தில் என் ஆடைகள் எல்லாம் விலகிறது, நான் ஒரு பெண்மணி, ஆடைகள் எல்லாம் விலகி விடுகிறது, அதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள், அதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல எதுவும் சொல்லல. உடனே ரசூல் என்ன செய்தார்கள், துஆ கேட்டார்கள் அந்த பெண்மணிக்கு அப்படி ஏற்படாமல் இருப்பதற்கு. அதாவது அந்த நோய் வரும், அந்த சந்தர்ப்பங்கள் வரும், ஆனா என்ன செய்யாது, ஆடை விலகாத அளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். பிற்காலத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், சொர்க்கவாதியான ஒரு பெண்மணியை பார்க்க வேண்டுமா, பார்த்துக்கங்க, ஒரு நோயாளி பெண்மணியை காட்டி இந்த பெண்மணியை பார்த்துக் கொள்ளுங்களே அறிவர். அன்புள்ள சகோதரர்களே, என்ன இதில் புரிந்து கொள்றது தெரியுமா, பொறுமைதான் இந்த உலகத்தில் எமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல் சொர்க்கத்துக்கான. ஏன்னா உலகம் சோதனை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ இயலாது, சோதனை இல்லாத ஒரு உலகத்தை இந்த உலகத்தில் என்ன செய்யலாது, நம்ம பார்க்கவே இயலாது. சோதனை இருக்கும், சோதனைக்காகத்தான் இந்த உலகமே, அல்லாஹ் தஆலா அதுக்கு தான் படைச்சிருக்கிறான். அப்ப நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவருக்கு அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை கொடுப்பான். சோதனை, அல்லாஹ் தஆலா சோதனை இல்லாமல் சந்தோஷமா படைக்கலாமே அப்படின்னு கேட்கிறவங்கள்ட்ட இன்னொன்று சொல்ல, என்னது, படைக்காம எழுந்திக்கலாம் தானே அல்லாஹ்வுக்கு. ஏன் இது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கிறான், நான் சோதிக்க நினைக்கிறான், சோதிச்சு நல்லவங்களை செலக்ட் பண்ணி சொர்க்கத்திற்கும்
கெட்டவர்களை செலக்ட் பண்ணி நரகத்துக்கு அனுப்ப அல்லாஹ் தஆலா முடிவெடுத்திருக்கிறான். படைத்தவனுக்கு அந்த உரிமை என்ன செய்கிறது இருக்கிறது. அதனால இந்த சோதனையில் யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நன்மைகள் இல்லாமல் சாதாரண நன்மைகளோடு பாவங்கள் இருந்தும் அந்த பாவ மன்னிப்போடு சுவர்க்கம் நுழைவதற்கான வாய்ப்பை நோயில் பொறுமையாக இருத்தல் என்ன செய்கிறது கொடுக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே முதல் அம்சமாக நோயோ இந்த உலகத்தில் எந்த துன்பங்களாக இருந்தாலும் பொறுமை என்பதுதான் மிக முக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வமா உஅதிய அஹதுன் அதாஅன் கைரன் வ அவ்ஸஅ மினஸ் ஸப்ர். இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா வழங்குவதிலேயே பெரிய கிஃப்டும் மிக விசாலமான ஒரு கிஃப்டும் மிக விசாலமான ஒன்றும் எது தெரியுமா? பொறுமை தான். பொறுமையை விட வேறொன்று அவனுக்கு என்னது அல்லாஹ்விடத்திலிருந்து மிகப்பெரிய கிஃப்ட் கிடையாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது அம்சம், அதாவது நோய்கள் ஏற்படுவதென்பது இஸ்லாத்திற்கு வெளியே உள்ளவர்களுடைய பார்வை வெறும் மெட்டீரியலிசியமான பார்வை, சடரீதியான பார்வை. என்ன காரணமாக நோய் ஏற்பட்டது, நோய் வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, இந்த காரணமாகத்தான் என்ன செய்தது, நோய் ஏற்பட்டது, அந்த நோயை ட்ரீட்மெண்ட் இதோட முடிஞ்சுது, நோய்க்கு ட்ரீட்மெண்ட், நோய் இதனால் வந்தது, இதோட முடிஞ்சுது. ஆனால் இந்த நோய்க்கு அவர்களிடத்தில் இன்னொரு பார்வை இல்லை. அது கவுன்சிலிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எந்த விஷயம் செய்கிறவங்களா இருந்தாலும் நோய் என்பது அவருடைய பார்வையில் என்ன, வரக்கூடாத ஒன்று, இருக்கக்கூடாத ஒன்று, தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நோயற்ற உலகம் இன்றைக்கு சுகாதார அமைச்சு சாத்தியமே இல்லாததான் வசனம் தான் அது. என்ன? நோயற்ற உலகம், மாசற்ற சூழல், சிறந்த சூழல், ஆரோக்கியமான சூழல், இந்த வசனம் ஓகே. நோயற்ற உலகம் இது என்னது? வைத்தியரற்ற உலகம் என்று சொல்றதுக்கு சமம். வைத்திய சாலைகளற்ற உலகம் என்று சொல்றதுக்கு சமம். சுகாதார அமைச்சற்ற உலகம் என்று சொல்வதற்கு சமம். ஆனா வசனம் அழகா இருக்கு. வசனம் என்ன செய்யும்? அழகா இருக்கு. வசனத்துக்கும் அதுக்கு அவனுடைய சப்ஜெக்டுக்கு சம்பந்தமே இருக்காது. இஸ்லாமிய பார்வையில் நோயற்ற உலகம் இஸ்லாம் என்ன செய்யாது சொல்லாது. நோயற்ற ஆரோக்கியமான சூழல், நல்ல சூழல், அதெல்லாம் ஓகே. ஆனா நோயற்றது அப்படி என்ற விஷயத்தை இஸ்லாம் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதன் வலா கம்மின் ஹத்த ஷௌக யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய டயர்ட், களைப்பு, உழைப்பின் மூலமோ எந்த ஒரு நல்ல விஷயத்தின் மூலமோ ஏற்படக்கூடிய களைப்பு. வலா வசப், வசப் என்றால் மரம், நோய், நோய். வலா ஹம், ஹம் என்று சொல்றது கவலை, ஹசன் என்று சொல்றது கவலை. கவலையில் ரெண்டு இருக்குது. நடந்து முடிஞ்சதை நினைச்சு படுற கவலை, இன்னொன்று என்னமெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு நினைத்து வரக்கூடிய கவலை. இரண்டாவது கவலையில கடுமையான பதட்டம் இருக்கும். என்ன நடக்க போகுதோன்னு இருக்குதே அதுல பதட்டம் அதிகமாக இருக்கும். நடந்து முடிஞ்சதை பற்றி உள்ள விஷயங்கள் இருக்கிறதே அதனுடைய பதட்டம் குறைவாக இருக்கும். அத ஹம் வலா கம், எதுவாக இருந்தாலும், வலா அதா அசௌகரியங்கள், அவனுக்கு குத்துப்படக்கூடிய முள் இருக்கிறதே, இது கூட அல்லாஹு தஆலா இதன் மூலம் அவனது பாவங்களை மன்னிக்கிறான், அவனது பாவங்களை மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த செய்தி என்ன சொல்கிறது? நோய்கள் மூலம் இந்த உலகத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, ஒரு முஸ்லிமுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தில் தான் இந்த மாதிரியான கான்செப்டை நீங்க பார்க்கலாம். பாவம் மன்னிப்புன்றது கேட்டா மட்டும்தான் பாவம் மன்னிப்புன்றதா வெளி உலகம், அதாவது வெளி உலகத்தில் உள்ள மதங்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இஸ்லாத்தில் அப்படி இல்லை. ஒரு முஸ்லிமுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் தஆலா அவனுக்கு தெரியாமலே அவனது களைப்பில், அவனது டயர்டில், அவனது நோய்களில், அவனது கவலைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். அவன் படுற கவலை, ஏன்னா அவன் ஒரு கவலையோட என்ன சொல்ல போறான்? அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்ல போறான், அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால்னு சொல்ல போறான், ஒரு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்ல போறான். அப்படி விட்டுட்டு போறானே, இதுல எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? பாவத்தை எல்லாம் என்ன செய்யறான்? மன்னிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வருகிறார். இது அதபுல் முஃபரதிலே வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க அந்த கிராமப்புறவாசி இடத்தில், ஹல் அஸாபக உம்மு மில்தம், உங்களுக்கு உம்மு மில்தம் ஏற்பட்டிருக்கிறதா? கிராமப்புறவாசியிட ஸ்டைல பேசுறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அவன் கேட்கிற, வமா உம்மு மில்தம், உம்மு மில்தம் என்ன? அப்ப ரசூலுல்லாஹ் அதெல்லாம் அவங்களுக்கு பிரபல்யமான ஒரு வார்த்தை காய்ச்சலுக்கு. காய்ச்சலுக்கும் அரபுல புனை பேர் இருக்குது, விளங்கிட்டா? அப்ப காய்ச்சலுக்குன்ற ரசூலுல்லாஹ் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறான்னு கேட்கிறார். அவரு காய்ச்சல்னா என்னன்னு விளங்கல. ஒமா உம்மு மில்தம் அப்படின்னா என்னன்னு கேட்கிறாரு. காய்ச்சல், காய்ச்சல் என்னன்னு தெரியாது ஒரு ஆள் இருந்திக்கிறான்னு பாருங்க. காய்ச்சல்னா என்னன்னு கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹர்ருன் பைனல் ஜில்தி வல் லஹம், தோலுக்கும் சதைக்கும் இடையிலான ஒரு சூடு அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
தோலுக்கும் சதைக்கும் இடையிலான ஒரு சூடு அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி ஒன்று எனக்கு ஏற்பட்டது இல்லைன்றார் அவர். அப்படி ஒன்று எனக்கு ஏற்பட்டதில்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களுக்கு தலைவலி ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு அவர் கேட்குற தலைவலி என்ற என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் பதில் சொல்றார் என்னென்று சொன்னால், ஒரு ரீஹ், ஒரு அதாவது மெல்லிய காற்று, ஒரு மெல்லிய காற்று, அதாவது தலையில் இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் என்ன செய்யும், அது அதில் வீசும், அதை கொஞ்சம் அசைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி ஒன்று எனக்கு என்ன செய்யவில்லை, ஏற்படவில்லை என்றார். கொஞ்சம் என்ன பேசிட்டு அவர் போயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சர்ரஹு மன் அஹப்ப யந்துர இலா அஹதின் மின் அஹ்லின் நார் ஃபல்யந்துர் இலைஹி. நரகவாதிகளில் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நரகவாதிகளில் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னதற்கான காரணம் என்ன? நோய் வராதவன் நரகம் என்கின்ற அடிப்படையில் இதை புரிந்து கொள்ளக்கூடாது. நோய் அது எப்படி புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், நோய் வரலைன்னு அவன் நரகம் என்பதற்காக ரசூலுல்லாஹ் இதை சொல்லலை. நோயின் மூலம் ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க அல்லாஹு தஆலா விரும்புகிறான். ஒருவருக்கு சாதாரண காய்ச்சல் தலைவலி கூட வரலேண்டா அல்லாஹு தஆலா அவனது பாவத்தை மன்னிக்க விரும்பவில்லை என்று அர்த்தம். அவனது பாவத்தை மன்னிக்க விரும்பவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலா யாருக்கும் அநியாயமாக பாவத்தை மன்னிக்காம இருக்க விரும்ப மாட்டான். அல்லாஹு தஆலா கஃபார், பாவங்களை மன்னிக்க மிகவும் விரும்பக்கூடியவன். அவ பாவங்களை மன்னிக்க மிகவும் விரும்பக்கூடியவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருத்தனுக்கு பாவத்தை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அவன்கிட்ட அவ்வளவு ஃபசாது, அவ்வளவு கெட்ட வாழ்க்கை, அவ்வளவு மோசமான வழிமுறை, இறை சிந்தனையற்ற வாழ்க்கை ஒன்று அவன்கிட்ட என்ன செய்து இருக்குதுன்னு அர்த்தம். அவன் தௌபாவுடைய வாசலே என்ன செய்யலை, நினைத்து பார்க்கவில்லை என்று அர்த்தம். உணர்த்தினாலும் உணரப்படக்கூடிய மனோநிலையில், உணரக்கூடிய மனோநிலையில் அவன் இல்லை என்று அர்த்தம். அதனால நோய் வரவில்லை என்பது இறைவன் அவனுக்கு ரஹ்மத்து செய்யவில்லை என்பதற்கான அடையாளம், இறைவன் அவனுக்கு மகஃபிரத்தை விரும்பவில்லை என்பதற்கான அடையாளம். அதற்காக வேண்டிய அர்த்தம் தொற்று நோய் வரணும், அழிஞ்சி போற நோய் வரணும்னு அர்த்தம் அல்ல. அதுக்கு இது அர்த்தம் என்னன்னா, காய்ச்சல் தலைவலி இருக்கிறது, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அன்றாட அசௌகரியமான அந்த நோய்கள் இருக்கின்றன. இந்த சாதாரண நோய்கள் எல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகியல் ரீதியாகவும் ரஹ்மத்துக்கு தான் வச்சுக்கிறான். உலகியல் ரீதியாக கூட அது ரஹ்மத்து தான். இரண்டாவது என்ன, மறுமையில் பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்காக வைத்திரு. உலகியல் ரீதியாக ரஹ்மத் எப்படின்னா பின்னால் சொல்கிறேன். மறுமையில் பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹு தஆலா இதை என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இரண்டாவதாக ஒரு முஃமினுடைய பார்வை நோய்களை பற்றி எப்படி இருக்கணும் என்று சொன்னால், அது சாதாரண நோயாக இருக்கலாம், மிகப்பெரிய நோயாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா அதன் மூலம் பாவங்களை மன்னிப்பதை என்ன செய்கிறான், விரும்புகிறான், பாவங்களை மன்னிப்பதை எதிர்பார்க்கிறான் என்று அர்த்தம். அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வருகிற நேரத்தில் நம்ம முதலாக என்ன நினைக்கணும்னு சொன்னால், பொறுமையாக இருப்பதோடு எமது பாவங்கள் என்ன செய்யணும், மன்னிக்கப்படணும். இதன் மூலம் என்ன பாவங்கள் என்ன செஞ்சிருக்கு, நம்ம நினைக்காத பாவங்கள் எல்லாம் அதில் அழிந்து போயிருக்கும் என்று நினைக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அராத அல்லாஹு பி அப்திஹில் கைர், அல்லாஹு தஆலா தனது அடியார்களுக்கு நலவை விரும்பினால் அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா, இந்த உலகத்திலேயே அவனுக்கு அல்லாஹு தஆலா தண்டனைகளை அவசரப்படுத்தி விடுவான். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா தண்டனை அவசரப்படுத்தினான்னு சொன்னா பிரிச்சிடுவான். உடல் தாங்குற அமைப்பை என்ன செஞ்சிருவான், அல்லாஹு தஆலா பிரிச்சிடுவான். மறுமையில் அல்லாஹு தஆலா தண்டனை கொடுத்துட்டான்டா சேர்த்துருவான். அப்படின்னு என்ன தண்டனை அப்படி நேரடியாக என்ன செய்யும் அவனுக்கு. இந்த உலகத்தில் தண்டனை என்பது எப்படி, உலக சோதனைகள் உண்டாகத்தான் என்ன செய்யும் இருக்கும். தண்டனையாக அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், அதை செய்ய மாட்டான். ஆனால் தண்டனை தான் அது. மனிதனுக்கு நோவினையெல்லாம் தண்டனை இல்லையா, அல்லாஹு தஆலா அவசரப்படுத்துவான். இதா அராத பிஹி ஷர் அம்சக அன்ஹு, அல்லாஹ் அவனுக்கு தீங்கை நாடிவிட்டால் அவனுக்கு நிறைய நல்ல வாழ்க்கையை தான் என்ன செய்வான், அசௌகரியமற்ற வாழ்க்கையை தான் அல்லாஹு தஆலா கொடுப்பான். ஹத்தா யுவாஃபி பிஹி யௌமல் கியாமா, மறுமையில் என்ன செஞ்சிருவான், முழுமையாக அல்லாஹு தஆலா வாங்கிக் கொள்வான் என்று சொல்லி திருமதியில் வரக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு செய்தியை பாருங்கள். மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி ஃபீ நஃப்ஸிஹி வ வலதிஹி வ மாலிஹி ஹத்தா யல்கல்லாஹ தஆலா வ மா அலைஹி ஹதியா, அல்லாஹு தஆலா ஒரு அடியானை சோதித்துக் கொண்டே இருப்பான். அவன் வெறுக்கக்கூடிய விஷயங்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். ஹதீஸ்ல பார்க்கிறோம், சோதித்துக் கொண்டே இருப்பான். அவன்ல சோதிப்பான், அவனது குழந்தைகள்ல சோதனை ஏற்படுத்துவான், அவனது சொத்துக்கள்ல சோதனை ஏற்படுத்துவான். அவன் சோதனை ஏற்படுத்தி 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 ஒரு நாள் வரும், இந்த உலகத்தில் அவன் நடந்து தெரியும், அவனுக்கு பாவமே இருக்காது. அவனுக்கு பாவம் என்கின்ற ஒன்று என்ன செய்யாது, இருக்காத அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நோய்கள் மூலம் என்ன செஞ்சிருவான், இந்த சோதனைகள் மூலம் அவைகளை இல்லாமல் ஆக்கிவிடுவான். மறுமையில் இறைவனை சந்திக்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு பாவம் கூட இருக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
அவனுக்கு ஒரு பாவம் கூட அவனுக்கு இருக்காது என்று சொன்னார்கள். திருமதியிலே வரக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, நோய் என்பது நம்ம இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டும், தக்ஃபீருல் ஹதாயா, பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹு தாலா ஏற்படுத்தக்கூடிய சிறந்த ஒரு வழிமுறைகளில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம். மூன்றாவது சகோதரர்களே, நோய், அதாவது நீங்கள் பார்க்கலாம், மிக அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதர்களாக இந்த உலகத்தில் யாரை கருதுகிறோம்? நபிமார்கள். நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா நோய் விஷயத்தை என்ன செய்யவில்லை, விதிவிலக்கு வைக்கவில்லை. நமக்கு சொல்லப்பட்ட நபிமார்களில் நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு நபி யாரு? யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் நோயால் என்னது கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அவர்கள் அந்த நோயில் பொறுமை காத்து ஒரு நாள் அல்லாஹ் இடத்துல என்ன செய்யறாங்க, துவா கேட்கிறாங்க. எப்படி துவா கேட்கிறாங்க? யா அல்லாஹ், எனக்கு கடும் தீங்கு என்ன செய்திருக்கிறது, தீண்டி இருக்கிறது. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ இரக்கம் காட்டுகின்றவர்கள் எல்லாம் மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவன், எனக்கு அந்த நோயை என்ன செஞ்சிரு, இல்லாமலாக்கி விடு. அல்லாஹ் தஆலா சொன்னா ஃபஸ்தஜப்னா லஹு, நாங்க அவர்களுக்கு பதில் சொன்னோம். வ கஷஃப்னா மா பிஹி மின் துர்ரின், அவருக்கு ஏற்பட்ட அந்த தீங்கை என்ன செய்தோம், நாங்கள் நீக்கினோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நோயை பார்த்துட்டு ஒரு நபித்தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களோட நோயை பார்க்கிற நேரத்தில் நீங்கள் கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது நான் உணர்கிறேன். அவ்வளோ ரசூலாங்களே பார்த்தாலே கடும் காய்ச்சல் வைக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம், சரியாக சொன்னீர்கள், நான் உங்களில் இருவருடைய காய்ச்சலை உணர்கிறேன். ரசூல், ரெண்டு பேருக்கு காய்ச்சல் வந்தா என்ன வேதனை இருக்குமோ அதனை நான் என்ன செய்கிறேன், உணர்கிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை, 2 வாரங்கள் ரசூலுல்லாஹ் அப்படி என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி காய்ச்சல பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப நபிமார்களுக்கு எங்களை விட நிறைய என்னது இந்த மாதிரி நோயுடைய பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனா அவங்க தான் ஆரோக்கியமானவர்களாக இருந்தார்கள், சிறந்த ஆரோக்கியமான மனிதர்களாக இருந்தவர்கள் தான் நபிமார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன செய்தது, எங்களுக்கு வரக்கூடிய ஒரு கிழமை காய்ச்சல் அவர் ரசூலுல்லாஹ்களுக்கு என்னது 2 கிழமை வந்திருக்க பார்க்கிறோம். ஒரு ஆளுக்கு வாரது 2 பேருடைய காய்ச்சலாக என்ன செய்தது இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நோய் என்பது நல்ல மனிதர்களுக்கு இறைவன் அதிகமாக கொடுக்கிற நேரத்தில் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், அவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மன்னிக்க விரும்புகிறான். இது விதி, நோய் வந்தே ஆகும். இதை இந்த மெட்டீரியலிஸ்டில் இருக்கிறாங்க, இந்த சடரீதியான பார்வையில் உள்ளவர்கள் பாருங்க, இஸ்லாம் நோயை வரவேற்குது, நோய் வரணும்னு சொல்லுது, இப்படி இந்த துண்ணமன்ற இடத்துல என்ன செஞ்சிருவாங்க, சொல்லி விடுவார்கள். அப்படி அல்ல, நோய் வந்துதான் ஆகும். உனக்கு எனக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், இப்படி சொல்ற உனக்கும் நோய் வருது, எனக்கும் நோய் வருது. ஆனா உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நீ ஆன்மீக சுகம் இல்லாம மன நிம்மதி இல்லாம இந்த நோயை அனுபவிக்கிறாய். ஆனா ஒரு மூமினானவன் இந்த நம்பிக்கையோட நோயை அனுபவிக்கிற அதே சந்தர்ப்பத்தில் ஒரு ஆன்மீக நிம்மதியோடு என்ன செய்யறான், அந்த நோயை அணுகிறான். இதான் உனக்கு எனக்குள்ள வித்தியாசம். 2 பேருக்கும் நோய் வந்துதான் ஆகும். நீ என்ன செய்வாய், இது வெறும் நோய் தான் பதறிக்கிட்டே, இப்போ உனக்கு ஒன்றும் இல்லை, இது வெறும் நோய் தான், உனக்கு அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நோய் வருகிற நேரத்தில் வந்துதான் ஆகும் என்றதிலிருந்து விதிவிலக்கு உனக்கு கிடைச்சா பரவாயில்ல. அப்படி இல்லை, 2 பேருக்கும் வரப்போகுது. ஆனா அவர் மூமினை பொறுத்த வரைக்கும் அதை எக்ஸ்ட்ராவா இன்னொரு வகையில் என்ன செய்வான், அணுகுவான். எனது பாவங்கள் என்ன செய்யும், மன்னிக்கப்படும் என்கின்ற எண்ண கருவோடு என்ன செய்வான், அதை அணுகுவான். அன்புள்ள சகோதரர்கள், எனவே நபிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேருடைய காய்ச்சலை சுமக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தாலா கடுமையான சோதனைகள் ஏற்படுத்துகின்ற வழிமுறைகளில் நோயொன்று, அதன் மூலம் அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்க விரும்புகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது 2வது அம்சம். 3வது சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் பாவங்களை மன்னிக்கும் என்று சொன்னதற்காக ஒரு நாளும் ஆரோக்கியத்துக்கு எதிரான மார்க்கம் அல்ல இஸ்லாம். இஸ்லாத்தை போன்று இறைவனை நெருங்குவது எப்படி, வணக்க வழிபாடுகள் செய்வது எப்படி என்று சொல்லி தருவதுதான் ஆன்மீகம் என்பது உலகத்துடைய பார்வை. ஆனால் இஸ்லாத்தை போன்று ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டிய ஒரு மார்க்கத்தை என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ் அஸ்ஸஹத்து வல் ஃபராக். 2 அருள்கள் மனிதர்கள் அதில் கணக்கில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 2 அருள்கள் மனிதர்கள் அதில், அதாவது சட்டை செய்யாமல் அதை புறக்கணித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதில் ஒன்று என்ன, அஸ்ஸிஹா, ஆரோக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் ஆரோக்கியம். அடுத்தது ஓய்வு நேரம், இப்போ அதுக்கு என்ன டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு போட்டு விளங்கிட்டா, டைம் மேனேஜ்மெண்ட். நான் கேட்குறேன், டைம் மேனேஜ்மெண்ட்டை படித்து டைமை மேனேஜ் பண்ணியவர்கள் நான் அறிந்து அது அனுபவபூர்வமாக சாத்தியம் என்று சொல்ல முடியாது.
வேணுமென்றால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நடத்துகிறாங்களே அவங்களோட டைம் மேனேஜ் ஆகிரும். விளங்கிட்டா? டைம் ஒரு மனிதன் டைம் மேனேஜ்மெண்ட்டில் என்ன ஏன் பிரச்சனை சொல்லுங்க பார்ப்போம். எங்களுக்கு எங்களே கண்ட்ரோல் படுத்திக்கல, அதுதான் காரணம். டைம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சைடில் விடுங்க, பிரச்சனை நம்மளுக்கு அதெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு சைடில் விடுங்க. 5 நேரம் ஜமாத்துக்கு முன் சஃபில் பள்ளிக்கு போக முடியுதா? இது ஒன்று மேனேஜ்மெண்ட் இந்த மட்டும் ஒரு ஆளுக்கு பண்ண இயலுமாக இருந்தால் அவர் டைம் மேனேஜ் பண்ணலாம். அவதான் அவரால் அது முடியாதுன்னு வைங்களேன், என்ன கோர்ஸ் படிச்சிட்டாலும் சரி. ஏண்டா 5 நேரம் தொழுகை என்று சொன்ன இஸ்லாம் சும்மா சொல்லலை. தொழாட்டி என்ன தண்டனை, தொழுதால் என்ன கூலி, அவருடைய சிறப்பு 2 தூண்டுதலை தந்து சொல்லியே மேனேஜ் ஆகலை. விளங்கிட்டா? அப்படி சொல்லி என்ன செய்யலை, மேனேஜ் ஆகவில்லை. அது எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது? டைம் மேனேஜ்மெண்ட் என்பது இஸ்லாம், நான் பிள்ளைன்னு சொல்லலை, டைமை நிர்வகிக்கணும், நேரத்தை நிர்வகிக்க வேண்டும். கோர்ஸ் மூலம் ஒரு நாள் உங்களுக்கு என்ன செய்யலாது, அந்த டைமை நிறுவனா இன்னொருத்தனுக்கு சொல்லலாம், நம்ம டைமை ஏன் வேஸ்ட் ஆக்குறோம் தெரியுமா, டைமை நம்ம இப்படி பண்ணி நம்மள நல்லா ஆயிரும். அவன் 4 பேருக்கு சொல்லலாமே ஒழிய 4 பேர் மாற மாட்டாங்க. அழகாக இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். இந்த கருத்தை அடுத்தவனுக்கு சொல்லி, அவன் அடுத்தவனுக்கு சொல்லி, இவன் இங்கே சொல்லி, இப்படியே போய்கொண்டிருக்குமே தவிர ஒத்தனை மேனேஜ் ஆகின மாதிரி என்ன செய்ய மாட்டீங்க, நீங்கள் காண மாட்டீர்கள். ஒருவருக்கு அது 7 மாட்டா இதை மேனேஜ் பண்ணிடுவார். எதை? இந்த 5 நேர தொழுகை ஒரு ஆள் மேனேஜ் பண்ணார்னு வைங்களேன், அவரால் என்ன செய்ய முடியும், பங்க்சுவலிட்டியாக இயங்குவதற்கான அந்த சக்தி என்ன செய்யும், வரும். அப்போ என்ன நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த அதாவது அதாவது எந்த அம்சத்தில் சொல்லிக்கின்றது, நோயோட சம்பந்தப்பட்ட டைம் மேனேஜ்மெண்ட், ஓய்வு நேரம் மிக முக்கியமான. இந்த ஓய்வு நேரத்தை எதுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். இந்த மாதிரி கேட்குற டைமில் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அந்த தலைப்போடு நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா 2 பேரும் நடுவில் நிற்க வேண்டிய ஒரு பண்ணிட்டா எந்த இடத்துல நிறுத்தினோண்டு. அப்போ ஓய்வு நேரம் இருக்கிறதே, ஓய்வு நேரம் என்றது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதர்கள் வந்து பிஸி அப்படின்ற இருக்கிற தொழில் தான். இந்த தொழிலை விட்டா அடுத்தது இந்த ஓய்வு நேரம் அல்லது ஃப்ரீ டைமில் என்ன செய்யறதே நிறைய பேர் தெரியாது. என்ன செய்யறது ஓய்வு நேரத்தில் தெரியாது. விளங்கிட்டா? ஓய்வு நேரத்தில் என்ன செய்யறதே தெரியாது. மிஞ்சி போனால் சரி ஓகே நம்ம குறைஞ்சிப்போம், வணங்கிட்டா, அல்லது அங்கே போவோம் இங்கே போகணும், இந்த ஃபேமிலியோட போகிறது. அதுவும் முடிச்சு போட்டு நிறைய பேருக்கு என்ன செய்யும், 1 மாதம் லீவு கிடச்சா எப்படி இருக்கீங்க, என்ன இது இருக்குது, ஒன்றுமே இல்லை எங்கேயா, ஏன்னா அது மேனேஜ் பண்ண தெரியாது. அதான் ரசூலா சொன்னாங்க ஸஹத் வல் ஃபரா. ஏன் நம்ம வாழ்க்கையில் தொழில் தான் லைஃப்பை நினச்சி வச்சுக்கிறோம். அது இல்லாமல் போச்சுன்னு வைங்க, அது இல்லாமல் போனால் 3 மாதம் உங்களுக்கு நீங்கள் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சேலரியை தரோம், நீங்கள் ஓய்வெடுங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அவ்வளோதான். ஏன் நம்மளுக்கு என்ன செய்யறதுன்றே தெரியாத லெவலுக்கு என்ன செஞ்சிடும், ஆகிடுவோம். அன்புள்ள சகோதரர்களை, நம்மளுக்கு இலட்சியம் ஒன்று இல்லை, நம்மளுக்கு இதல்லாத ஒரு இலட்சியம் அந்த இடத்துல இல்லை. அதனால தான் இப்போ இன்றைக்கு வந்து அடிக்கடி எல்லோரும் பேசக்கூடிய விஷயம் என்ன, நான் இந்த இடத்து சந்தர்ப்பத்துக்காக சொல்கிறேன். என்ன பேசுவாங்க, ஃபேஸ்புக்கில் இருந்து விடுதலை பெறுவது எப்படி. நீங்கள் பாருங்க பாப்போம், கூகுளில் சாதாரணமாக இது சம்பந்தமாக கவுன்சிலிங் அளவுக்கு என்ன செஞ்சுக்குது. இதிலிருந்து இன்டர்நெட்லேருந்து விடுதலை இல்லை, இந்த சைட்லேருந்து விடுதலை பெறுவது எப்படி பெரும் ஒரு பகுதி என்ன செய்யுது போறத நீங்கள் பார்க்கலாம். எதன் காரணமாக அது போகுது, இதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வது தெரியாத எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதை விட்டு எப்படி போகிறது. இதை விட்டு போகணுமாக இருந்தால் முதல் விஷயம் உங்களுக்கு வெளியே வேலை இருக்கணும். முதலாக புரிஞ்சுங்க சரியா, முதலாவது வெளியே வேலை இருக்கணும். நீங்கள் இதை விட்டு போகணும் இதை விட்டு போகணும் ஆஃப் பண்ண வரும், என்ன செய்யறேன்னு தெரியாமல் தான் இருக்கிறீங்க. இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ரைட்ஸ் என்ன மறுபடியும் அதுக்கு தான் போக சொல்லணும், வேற வேலை இல்லை. இங்கே இருந்தால்தான் நீங்கள் அதை சரியாயிருவீங்க. இங்கே எம்டியாக இருக்கும் வரைக்கும் அங்கே என்ன செய்யாது, அது உங்களுக்கு நீங்கள் இங்கே எம்டியாக இருக்கிறத விட அதில் இருக்கிற நல்லமா இல்லையா, அதில் இருக்கிற நல்ல. நீங்கள் வெளியே சும்மா எடுத்து தூங்கி 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 காலத்தை அனுப்ப விட அதில் கொஞ்சம் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிற நல்லது. அப்போ எனவே இது இருந்து கலரை நீங்கள் யோசிக்க வேணாம், இது இல்லாட்டி என்ன செய்யறதுன்னு யோசிங்க. இது இல்லைன்னா லைஃப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றதை மட்டும் கொஞ்சம் உருப்படியாக யோசிச்சோம்னாலும் இது குறையும். அதை மட்டும் யோசிச்சாலும் என்னது குறையும். ஆனால் நம்மகிட்ட இல்லாத ரசூலுல்லாஹ் அஸ்ஸஹத்து வல் ஃபராக், மனிதர்கள் கவனமற்று இருக்கக்கூடிய விஷயத்தில் உண்டு ஃபரா, ஓய்வு நேரம். எல்லாம் முடியும், திடீர்னு ஒரு பிஸி உண்டாகும், திடீர்னு ஒரு பிஸி உண்டு, எல்லாத்தையும் தலையில் போட்டு அன்றைக்கு தான் செய்கிற, எல்லாத்தையும் போட்டு அடிச்சு ஒட்டச்சு டைம் போதா மேனேஜ் பிஸி ஆயிரும். ஆனால் அவள் சரியாக மேனேஜ் பண்ணி அந்த மாதமே என்ன செஞ்சிருக்கும், போதுமாக இருந்திருக்கும். அதே போன்ற அன்புள்ள சகோதரர்களை இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அஸ்ஸஹ ஆரோக்கியம். மனிதர்கள் வந்து எவ்வளவுதான் சொல்லிட்டாலும் ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியம் முன்னாடி நம்மளுக்கு எங்கே போகுது தெரியுமா, சிந்தனையெல்லாம் டோட்டலாக போகிறது சாப்பாட்டில் பேணுதல் கடைபிடித்தல், இங்கே தான் போகுது ஆரோக்கியம். அதல்ல விஷயம், அது பிஸ்னஸ். அதில் 70% பகுதி பிஸ்னஸ். சாப்பாட்டில் சொல்லப்படுகின்ற நிறைய வழிகாட்டலுக்கு தானே, இதை திடீரென வந்து இதை தொடர்ந்து சாப்பிடுங்கள்னு ஒரு 6 மாதத்துக்கு ஓடிக்கின்றிருக்கும். மறுபடியும் அதை தொடர்ந்து சாப்பிட்னா கிட்னி போயிருமெண்டு இன்னொருத்த என்ன செஞ்சிருவான், எழுதிடுவான். நல்லா சாப்பிட்டுக்கின்னு வந்திருப்பாங்க,
தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா கிட்னி வியாதி. என்னடா இதை மட்டும் தான் குடிச்சிட்டு வந்தோம், இப்போ கொஞ்சம் காலமாக தண்ணி குடியுங்கள், நன்றாக தண்ணி குடிச்சா என்ன செஞ்சிடும், இந்த கல் நிற்காது அப்படின்ட்டு. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, கிட்னி வியாதி உள்ளவர் இப்படி தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. கிட்னி வியாதி உள்ளவர் இதை கூடுதலாக தண்ணி குடிச்சாருன்னா கிட்னி பாதிச்சிடும், கூடுதலாக தண்ணி குடிச்சாருன்னா கிட்னி பாதித்து விடும். அப்போ அவர் என்ன செய்யறது, அவர் குறைச்சிக்கொள்ளணும் தண்ணி குடிப்பதை. அப்போ அவரே எடிஷனல் ஒரு என்ன செய்யறாருன்னு சொன்னால், தண்ணி குடிப்பதன் மூலம் மாத்திரம் இப்படி கிளியர் ஆகும் என்று தவறான கொள்கை. இப்போ என்ன செய்ய, குடிக்கிறதா குடிக்காம இருக்கிறதா எத்தனை, இப்போ என்ன பிரச்சனை கேளுங்க, எல்லாருக்கும் எங்க தெரியுமா ஆரோக்கியம் பண்ணனே ஓடுது சிந்தனை, டோட்டலா சாப்பாட்டில் கட்டுப்பாடுகள் இந்த மாதிரி இடங்களுக்கு தான் ஓடுது. அது ஒரு பகுதி, அது ஒரு பகுதி. அது உள்ள மிக முக்கியமான விஷயம். இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்த வழிகாட்டுதல் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேர கண்விழிப்பு, இரவு நேர கண்விழிப்பை பற்றி கடுமையாக எதிர்த்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். என்ன காரணம், நமது தஹஜ்ஜுத் பாதிக்கும், நமது சுபஹ் தொழுகை பாதிக்கும் அப்படின்றலாம். அப்போ ஒரு மனிதன் இன்றைய கால ஓட்டத்தில், இன்றைய வேலை சூழல் எல்லாம், வீட்டு வேலைகள் மற்ற வேலைகள் எல்லாம் ஒருவர் மக்ரிபு போகிறது தான் செய்ய வேண்டியே இருக்குது. அப்போ ஒருவரால் என்ன செய்யணும், நம்மளால் எவ்வளவுக்கு மேக்சிமமாக முயற்சி செய்து ஆரம்ப நேரத்தில் உறங்க முடியுமோ அந்த நேரத்தில் உறங்க பார்க்கணும். இரவு உறக்கமின்மையா எல்லா நோய்க்கும் அங்கே தான் ரீசமே சொல்கிறான். உங்களுக்கு சளி ஏற்படுகிறதா, இரவு உறக்கமின்மைன்றான். உங்களுக்கு அல்சர் ஏற்படுகிறதா, பைல்ஸ் வியாதி பிரச்சனைக்கு தான், உங்களுக்கு என்ன, இரவு உறக்கமின்மையில் உள்ள குறைபாடு. உங்களுக்கு நீங்கள் டயபெட்டிஸ் மாறுறீங்களா, இரவு உறக்கமின்மை தான் உங்களுக்கு காரணம். கடுமையாக கொளுத்து போறீங்களா, இரவு உறக்கம் தான் உங்களுக்கு என்னது காரணம். இரவு உறக்கமின்மை ஏற்பட்டால் என்ன, கண்ட நேரத்தில் என்ன செஞ்சிருவோம், பகல் நேரத்தில் தூங்கிடுவோம். இப்படி டோட்டலாக அங்கே சொல்வதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, நேரத்தோடு உறங்குவதை, நம்ம வேலைகள் முடிஞ்சிட்டா ரசூலுல்லாஹ் விழித்திருக்கிறார்கள், ஆனால் நேரத்தோடு உறங்கி நமது வேலைகளை, நமக்கு வேலை இருக்குதா, நேரத்தோடு உறங்கி 2 மணிக்கு எலும்பி செய்கிறது, 1 மணிக்கு எலும்பி செய்கிறது, 3 மணிக்கு எலும்பி செய்கிறது உடலை என்ன செய்யாது, பாதிக்காது. ஏன்னா அவர் இரவுல ஒரு தூக்கத்தை என்ன செய்யறாரு, எடுக்கிறார் என்ற பகுதி என்ன செய்கிறது, அதில் வருகிறது. அதே போன்று சுபகுக்கு பின்னால சுபகு இல்லாமல் தூங்குவது, சுபகு இல்லாமல் தூங்குவது. ஏன், உடம்பு இயற்கையாகவே ஒரு சோம்பல் தனத்துக்கு பழகும், உடம்பு இயற்கையாகவே சோம்பல் தனத்துக்கு பழகும். எப்படி நம்ம உடம்பை பழக்கிறோம், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, மனதை எப்படி பழக்கிறோமோ, ஆசையை எப்படி பழக்குகிறோமோ, நமது வாழ்க்கையை எப்படி பழக்குகிறோம், அது மாதிரி பழகும் தானே. அதே போல உடம்பும் பழகும், உடம்பும் என்ன செய்யும், அதே மாதிரி பழகும். தூங்கியே பழக்குங்க பாப்போம், பழகும். விளங்கிட்டா 8 மணி நேரத்தை 14 மணி நேரம் ஆக்குங்க, பழகும். நமக்கு 14 மணி நேரம் தூங்கினா தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுது, நிம்மதியாகிக்க. நீ பழக்கினா அப்படித்தான். அப்போ 14 மணி நேரம் அது கம்பல்சரி ஆகிடும். 16 ஆக்குங்க, 16 ஆகிடும். குறைங்க, குறைச்சிடும். அது நான் எங்களுடைய கையில் தான் அது என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம முடிவெடுக்கிறது, நம்மளுக்கு எப்பயும் எலுமினா என்ன செய்யும், எல்லாருக்கும் என்ன செய்யும், எலுமினா இன்னும் தூங்கணும் மாதிரி தான் இருக்கும், இன்னும் தூங்கணும் மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை, நம்ம சுபகு என்றதை இஸ்லாம் ஒரு எண்டிங் வச்சுக்கணும் தெரியுமா. இந்த இடத்துல நம்ம எழும்பிடும், அந்த இடத்துல எழுமினோன்னு சொன்னால் நமக்கு அந்த தூக்கத்தில் கூட என்ன செய்யும், சரியான ஒரு மேனேஜிங் ஏற்படும். ரசூல் ஸல்லல்லாஹு இந்த மாதிரி இஸ்லாம் சொன்ன வழிகாட்டலை மட்டும் இதை விடுங்க. இமாம் இப்னுல் கையிம் ஜௌசி அவர்கள் திப்பு நபவி என்ற நூலிலே, அதாவது நபிகளாரின் மருத்துவம் என்ற நூலில் சொல்றாரு, காயிதா குல்லியா, மார்க்கத்துடைய ஒட்டுமொத்த அடிப்படைகள் ஒன்று, ஆரோக்கியத்துக்கான அடிப்படைகளை கொண்டுதான் உணவு சம்பந்தமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு பிஹஸ்பிம்ரின், அதாவது பிஹஸ்பில் மர்இ, ஒரு மனிதனுக்கு போதுமானது சாப்பாட்டில் என்னன்னு சொன்னா, அதாவது உக்குலாத்தும் யுகிம்ன சுல்ப, தனது முள்ளந்தண்டை அதாவது நேர நிறுத்தக்கூடிய, அதாவது சாதாரண கவல உணவுகள் போதுமானது. அவனை நிறுத்துமா, அவன் வளைய விடக்கூடாது, அவனை நேர நிறுத்துற அளவுக்கு உள்ள உணவுகள் போதுமானது. அதையும் மீறி அவன் சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் ஃபசுலுசுன் லி தஆமிஹி வசுலுசுன் லி ஷராபிஹி வசுலுசுன் லி நஃபஸிஹி, 1/3 அவர்கள் என்ன செய்யட்டும், உணவுக்காக எடுத்துக்கொள்ளட்டும், 1/3 குடிப்பதற்காக எடுத்துக்கொள்ளட்டும், 1/3 மூச்சுக்காக எடுத்துக்கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த 3 உங்களுக்காக தண்ணி இருக்கட்டும், அதே போல சாப்பாட்டுக்கு இந்த பகுதி ஒதுக்கட்டும், அதே போல காத்து மூச்சுக்கா என்ன செய்யணும், ஒதுக்கிக் கொள்ளட்டும் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வயிறார சாப்பிட்டு இருக்கிறார்கள். ஆனா ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம், ஒரு சில சந்தர்ப்பங்களில் வித்தியாசம் அதுதான். விளங்கிட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயிறார சாப்பிட்டு, நம்ம தலகில் ரசூலுல்லாஹ் வயிறார சாப்பிட்டாங்க, 2-3 சந்தர்ப்பங்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், அந்த அளவு சாப்பிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் பெருவாரியாக ரசூலுல்லாஹ் எப்படி சாப்பிட்டாங்க, இப்படி சாப்பிடல. அதே நாம என்ன செய்யறோம்டா, ஃபசுலுசுன் லி தஆமி வசுலுசுன் லி ஷராபி, எப்ப தெரியுமா, சாப்பாடு இல்லாட்டி மட்டு 3 அவ்வளவுதான் இருந்தா.
அவ்வளோதான் இருந்தால் தான் 3 அவ்வளோதான் இருந்திருக்கு 3 தான். இதிலே ரசூலாங்க 3 வந்து மினிமமாக சொல்லலை, மேக்சிமமாக சொல்கிறாங்க. அதுக்கு முந்தி சொன்னது என்ன? உடம்பை சாதாரணமாக நிறுத்திக் கொள்றதுக்கான உணவு போதுமானது. அப்போ நபியவர்கள் சொல்லுகிற ஒரு மனிதன் நிரப்பக்கூடிய பாத்திரங்களிலேயே மிக மோசமானது எது? வயிறு தான். நாங்கள் ரசூலாங்க நிரப்பக்கூடிய பாத்திரங்களிலேயே மிக மோசமானது வயிறு. மிக அப்ப என்ன பாருங்க, நோய்களுக்குரிய அடிப்படையான விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும் மனிதர்கள் வந்து மிகவும் பொடுபோக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள். இஸ்லாம் ஆரோக்கியத்தை சொல்லலைன்னு நம்ம சொல்லலாமா? அது மாத்திரமல்ல, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிற நேரத்தில் என்ன சொல்றாங்க? ஃபலா யதனஃபஸ் ஃபில் இனா, பாத்திரத்தில் மூச்சு விட வேண்டாம், பாத்திரத்தில் ஊத வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நம்ம குடிக்க போறோமா மூச்சு அதுக்குள்ள என்ன செய்வாங்க விடுவாங்க. நிறைய பேர் அதை செய்வாங்க, மூச்சு அதிலே விடுவாங்க. அப்படியே ஒரு அது என்ன மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம்னு சொன்னா நிறைய போய் சேர்ந்திக்க முடியுங்க. அந்த அளவுக்கு மூச்சு அதிலே விட்டு என்ன செய்வானா குடிக்குவானா. எடுக்கிறீங்களா மூச்சு எப்போ அதில் விட வேண்டி வரும் தெரியுமா? முட்டை குட்டிக்கிறது இதே சில பாட்டு என்ன செய்ய குட்டிக்கும்னா இது மட்டும்தான் ஆடும், தண்ணி போயிட்டு இருக்கு. ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? பொட்டில் உடச்சி வச்சு அப்படி குடிப்பாங்க, வாயில படாது, கடன்னு போய்கண்டே இருக்கு. இந்த மாதிரி குடிக்கிறது வந்து உடம்புக்கும் பிரயோசனம் இல்லை, என்ன அது ஆரோக்கிய கேடும் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி விரும்பலை. அப்போ எப்படி என்று சொன்னால் நம்ம குடிச்சோமா அதில் மூச்சு விடாத அளவுக்கு என்ன செய்யணும்? கோப்பையிலே வச்சு சின்ன பிள்ளைகள் குடிக்குமே என்ன செய்யும்? குடிக்கிறட்டா அதிலே மூச்சு விட்டு இப்படி குடிக்க வேணாம் ரசூலுல்லாஹ். ஃபலா யதனஃபஸ் ஃபில் இனா, அது மாத்திரமல்ல மின் கஸ்ரில், அதாவது கதஹ், பாத்திரம் உடைந்திருந்தால் அதன் வாயால் குடிக்க வேணாம் ரசூலுல்லாஹ். ஒரு கப் இருக்குது, ஒரு கிளாஸ் இருக்குது, அது உடைஞ்சிருக்கு, ஒரு துண்டு உடைஞ்சிருக்குன்னு வைங்க, இதால குடிக்க வேணாம் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது? அத்தனை இன்ஃபெக்ஷன் வருவதற்கான அத்தனை அந்த கிருமிகளை என்ன செய்யுது? அங்கே ஜேம்ஸ் எல்லாம் அங்கனைக்கு தான் தொத்திக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னோம். அப்போ அதால் குடிக்க வேணான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறோம். இஸ்லாம் ஆரோக்கியத்தை பற்றி சொன்ன வைகள் என்று சொல்லி நான் இந்த பேசிக்கொண்டு போவதாக இருந்தால் அது ஒரு பெரும்பகுதி என்ன செய்யும் வரும். அதனால் இஸ்லாம் ஆரோக்கியத்தை சொல்லாத மார்க்கம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இரவு நேரங்களில் நீங்கள் தூங்க போகிறீர்களா, உங்கள் பாத்திரங்களை எல்லாம் மூடிடுங்க. உங்களுக்கு பாத்திரத்தை மூடுவதற்கு ஒன்றும் இல்லை என்றால் ஒரு குச்சியை வைத்தாவது பாத்திரத்தை மூடுங்க. அப்படின்னா என்ன? நம்ம ஒரு குச்சியை வச்சோம்னா பாத்திரம் மூடுபடுமா? மூடுபடாது. உங்களுக்கு எதுவுமே இல்லை அதை வைங்கன்னு அர்த்தம் என்ன? மூடாம தூங்க வானாண்டாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு சொன்னாங்க, வருடத்தில் ஒரு நாள் இருக்கிறது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு ஒரு நோயை இறக்குவான். அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய வழிமுறை, நோயை இறக்குவான். அது எந்த பாத்திரங்கள் திறந்ததுன்னா அதில் இறங்கிருமாங்க ரசூலுல்லாஹ். அது எந்த நாள் நம்மளுக்கு தெரியாது, அந்த நோய் இறங்குற நாள் எந்த நாள் தெரியாது. நம்ம திறந்து வைத்த நாளை அதை என்ன செய்யலாம்? அடையலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுலயே பாருங்க, நோயை வந்து இறக்குதல் என்று சொல்றாங்க. அப்ப அன்ற ரசூல் ஸல்லல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு விளங்கப்படுத்தலே எங்களுக்கு விளங்குது, நோயை இஸ்லாம் காரணியோடு ஏற்படக்கூடிய ஒரு அம்சம். இல்லாட்டி நம்ம ஏற்பட்டால் தான் நோய் நினைப்போம். ஆனால் இன்றைய உலகத்தில் தான் நோய் என்பதை ஏற்படுத்தக்கூடியவைகளுக்கு இந்த வைரஸ், ஃபங்கஸ் அப்படின்லாம் பிரித்து வச்சுக்கிறேன். இந்த உலகம் இப்போதான் புதுசாக தானே ஜேம்ஸ் வந்தது, நுண்ணுயிர்கள். அப்போ இதை சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த ஹதீஸ் இருக்குதா இல்லையா? நோய் வந்து என்ன செய்யும்? பாத்திரத்தில் இறங்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் ஆரோக்கியத்தை சொல்லுகிறது, ஆரோக்கியத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஆரோக்கியத்தை பற்றி கூட போகுது என்றால் இந்த சொல்ல போனால் சொல்லிக்கொள்ளணும். இன்றைக்கு அதாவது சவுதி அரேபியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அறிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே உள்ள குறைபாடுகளில் விட்டமின் டி 97% குறைபாடுன்னு சொல்கிறான் மருத்துவ அறிக்கையெல்லாம். இங்கே உள்ளவர்களுடைய ஆய்வுகள், அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய ஆதாரத்தன்மை. ஆனால் வைத்தியர்களுடைய அறிக்கை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய என்ன 97% விட்டமின் டி உடைய குறைபாடு அப்படி என்று சொல்றாங்க. விட்டமின் டி அப்படி என்று சொல்றது எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அதாவது உடம்புல உள்ள கல்சியம், இந்த எலும்புக்கு, பல்லுக்கு, நமது உடம்புடைய அந்த ஆரோக்கிய தன்மையை மெயின்டைன் பண்ணக்கூடிய இவைகளை எல்லாத்தையும் நிர்வகிக்கிறது விட்டமின் டி. ஒரு ஆள் கல்சியம் ஃபுல்லா இருந்தாலும் அவர் உடம்பு ஒழுங்கா வராது, பல்லு ஒழுங்கா இருக்காது, எலும்பு ஒழுங்கா இருக்காது, விட்டமின் டி இல்லாட்டி. அப்படிதான் வைத்தியம் சொல்லுது எங்களுக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அதனுடைய முதல் சோர்ஸ் என்ன? சூரிய கதிர்கள். சூரிய கதிர் எந்த நேரத்தில் உள்ள சூரிய கதிர்கள்? சூரிய உதயம் என்று போட்டிக்கிறாங்களே, இந்த உதயம் இருந்து 20 நிமிடங்கள், அதாவது அன்னளவாக 20 நிமிடங்கள். மறைகிற நேரம் இருக்குது, மறைகிற நேரத்துக்கு முன்னே 20 நிமிடங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தொழ வேண்டாம். அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டாம்? தொழ வேண்டாம். சுபஹானல்லாஹ். அதை ஒப்பிட்டு பார்த்தா பள்ளிக்குள்ள இருக்காதீங்கன்னு அர்த்தம் இருக்கலாம்,
வீட்டுக்குள்ளே இருக்காதீங்கிற அர்த்தம் ஒன்று இருக்கலாம், கொஞ்சம் வெளியே இருங்க. அந்த நேரத்துலையாவது வெளியே. நம்ம அந்த நேரத்தில் இதுக்குள்ளே வைக்கிறோம், எதில் போர்வைக்குள்ளே வைக்கிறோம். விட்டமின் டி நம்மளுக்கு வரவே வராது, விளங்கிட்டா? அந்த நேரத்தில் அதுக்குள்ளே வைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழவானான்னு சொன்னாங்க, தூங்குங்கன்னு சொன்ன மாதிரி என்னது நம்மள விளங்கி. அந்த ஒரு 20 நிமிடம், அந்த ஒரு 20 நிமிடம் சூரிய உதய நேரத்தில் தொழுவது தடை. சூரிய உதய நேரத்தில் தொழுவது எங்களுக்கு தடை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல சூரிய மறைகிற நேரத்திலும் தொழுவது தடை. அப்ப இது 2 நேரத்தில் எங்களுக்கு தொழுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றது நேரடி அதுல இல்லை. இது இருக்கலாம், இந்த காரணம் என்ன செய்யலாம், அதுல இருக்கலாம். இது ரெண்டும் படுவதனால தான் உடம்புல என்ன செய்யும், இன்றைக்கு அந்த இது ஏற்படும். ஆனால் மார்க் உண்டுமான நமக்கு காரண காரியங்கள் தெரியாம குர்ஆனும் சுன்னாவும் சொல்றதையே நம்ம கடைபிடிச்சா கூட என்ன செஞ்சிடும், நமக்குரிய ஆரோக்கியம் நம்மளுக்கு தெரியாமலே என்ன செஞ்சிடும், மெயின்டைன் ஆகிவிடும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இஸ்லாம் ஆரோக்கியத்தை நிறையவே சொல்லி இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 4வதாக சகோதரர்களே, நோயாளியை ஒருவருக்கு நோய்வாட்பட்டு விட்டதா, ஒருவருடைய நோய் நிலைமை ஏற்பட்டு விட்டதா, அவருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான உபதேசம் என்ன தெரியுமா? லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ். உங்களில் எவரும் இறைவன் மீது நல்லெண்ணத்தோடு அன்றி மரணிக்க வேண்டாம். நல்லெண்ணம் இல்லாமல் மரணிக்க வேண்டாம். நோய் என்று வந்தால் இறைவனை பற்றி கெட்ட எண்ணங்கள் வரும். யாருக்கு வராது? இப்போ நம்ம நினைப்போம் நம்மளுக்கெல்லாம் வரலேண்டு, நம்மளுக்கெல்லாம் ஏன் வரலேண்டா, ஈமான் காரணமாகவும் இருக்கலாம். இன்னொன்று இருக்கலாம், நம்மளுக்கு வார நோய்க்கெல்லாம் நம்மகிட்ட ஒரு முடிவு இருக்கு, என்ன போயிடும், இந்த 3 நாளில் போயிடும், 5 நாளில் போயிடும், இது வார நோய் தான் அப்படின்னு இருக்குது. நம்மளுக்கு அப்படி அது 5 ஆகி 10 நாளாகி 15 18 நாளாகினா இந்த எண்ணம் மாறும். மாறி அல்லாஹ் தாலையே நம்மளை இப்படி சோதிக்கணும். முதலாவது ஸ்டார்டிங் விளங்கிட்டானே, நான் என்ன அப்படி செஞ்சுக்கிறோம், பாவம் மன்னிக்கப்படுறேன்னா 3 நாளே எல்லா பாவம் முடிஞ்சிக்குமே, இன்னொரு 10 நாள் 14 நாள் என்னத்துக்கு இப்படி என்றெல்லாம் சைத்தான் யோசிக்க வைப்பான். இதையே டாக்டர் போய் உங்களுக்கு இந்த நோய் வந்து லேசில் குணமாகாது, இன்னும் 2 வருஷத்துக்கு என்ன செய்யும் நிற்கும் என்று சொன்னான்னு வைங்களே, அதுக்கு பிறகு அங்கலாய்ப்பு உண்டாகும், மனவிரக்தி என்ன செய்யும் உண்டாகும், வேதனைகள் என்ன செய்யும் உண்டாகும். உண்டாக உண்டாக கெட்ட எண்ணம் என்ன செய்யும் உருவாக ஆரம்பிக்கும். அல்லாஹ் தாலா ஏன் இப்படி சொல்லு, அல்லாஹ் தாலாக்கு வேற சிலர் வாயை திறந்தே சொல்லிக்கிறாங்க, எப்படி இறைவனுக்கு நம்மளே தவிர வேறு யாரும் விளங்கலையா, நான் தான் என்ன அப்படி என்ன பாவம், அல்லாஹ்வுக்கு நல்லவு தானே செஞ்சுக்கிறேன். இந்த கெட்ட எண்ணங்கள் உருவாகும். இந்த எண்ணங்கள் வர விடாமல் காப்பாற்று. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை நினைச்சுக்கோங்க, ரசூலுல்லாஹ்களை நினைங்க, இது வர விடக்கூடாது. ஏனென்றால் நல்ல நன்மை செஞ்சிருப்போம், பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் காபிரா போயிருக்கும். மிகவும் கவனமாக என்ன செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா வமன் சகித ஃபலஹு சுஹ்த். யார் திருப்தி அடைந்தாரோ அவருக்கு திருப்தி, யார் கோபப்பட்டாரோ அவருக்கு அழிவுதான் அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே நோயாளிக்கு சொல்லப்படுகின்ற ஒரு உபதேசம் நல்ல எண்ணம். 5வது என்ன தெரியுமா? நோய் விசாரிக்க செல்லுதல். இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுதல். நோய் விசாரிக்க செல்வதெல்லாம் ஒரு நோய் குறையும் இஸ்லாம் சொல்லலை, நோய் குறையும். ஆனால் நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுவதை இஸ்லாம் ஒரு முஃமினுடைய கடமைகளில் ஒன்றாக சொல்கிறது. எந்த அளவுக்கு சொர்க்கத்துக்குரிய சொர்க்கத்தைக்கு நுழை வைக்கக்கூடிய மிக முக்கியமான பண்புகள் ஒன்றாக சொல்லுது. புகாரி முஸ்லிம் வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கேட்கிறாங்க, மன் அஸ்பஹ மின்கும் சாயிமா, உங்களில் யார் இன்றைக்கு நோம்பாளியாக இந்த நாளில் இருப்பது? அபூபக்கர் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒமன் ஆதமின் குமுல் மரீத், உங்களில் யாரு நோய் விசாரிக்க சென்றது? அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நோம்பாளியாக இருப்பது. 2வதாக நான் என்னது நோய் விசாரிக்க சென்றது அவர் என்றாங்க. 3வது யார் ஃபமன் தபிஅ மின்கும் ஜனாஸா, ஜனாஸாவை ஃபாலோ பண்ணி போனது யாருன்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே நான் என்று சொன்னாங்க. வமன் அத்அம மின்கும் மிஸ்கீனன், உங்களில் யாரு ஏழைகளுக்கு உணவளித்தது? அபூபக்கர் நான் சொல்றேன், நான் அல்லாஹ்வின் தூதர். கேட்பாங்கன்ற சொல்லுவாங்க தெரியாது, ஆனால் சொல்றாங்க. அப்படி சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மஜ்தமஅன ஃபிம்ரின் இல்லா தஹலல் ஜன்னah. அதாவது ஒரு மனிதரில் இந்த அத்தனை பண்புகளும் ஒரு நாளில் இணைந்தால் அவர் நிச்சயம் சுவர்க்கம் நுழைவார். அவர் நிச்சயம் சுவர்க்கம் நுழைவார். இந்த 4 பண்பு வந்துட்டா அப்ப சுவர்க்கம் கட்டாயமாக ஒரு நுழைந்தே ஆவார் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான பண்புகள் ஒன்றுதான் நோயாளியை நலம் விசாரிக்க செல்லுதல். நோயாளியை நலம் விசாரிக்க செல்லுதல். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதுல் மரி, அதே போல ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல 6ல் 1 நோயாளியை நோய் விசாரிக்க செல்லுதல். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வலியுறுத்துறாங்க. நோயாளியை நோய் விசாரிக்க செல்வதனால் என்ன நடக்கும்? அவரிடத்தில், அதாவது பொதுவாக
பலகீனப்படுகிற நேரத்தில் அவர் எங்களுக்கு தேவையெல்லாம் மாறிடுவார். அதான் தாய் தந்தையை ஒதுக்குறதுக்கு காரணம். பிள்ளைகள் நம்மளை ஒதுக்குவதற்கெல்லாம் காரணம் என்ன? சொத்தெல்லாம் எழுதிட்டாச்சு, எல்லாம் முடிச்சுட்டானே என்னது, அப்புறம் இவர் லைஃப்பில் தேவையில்லை. அப்போ அந்த நேரத்தில் எப்போ தேவைப்படுமோ அல்லது அடே பார்க்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும், அப்போ மட்டும் தான் போய் பார்ப்போம். தேவைதான் இன்றைக்குள்ள கம்யூனிகேஷனுக்கான அடிப்படை ரீசனு. ஆனால் ஈமான் உள்ளவன் அப்படி இருக்கக்கூடாது. ஈமானின் காரணமாக வைத்து தேவை இருந்ததோ இல்லையோ நம்ம போய் ஆகணும். அப்போ என்னண்டா, நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது அவனுக்கு என்ன நம்பிக்கை ஏற்படும்? மாஷா அல்லாஹ், நான் நோயாளி இதோட மரணிக்க போற மாதிரி இருந்தாலும் மக்கள் என்ன செய்றாங்க, இன்னும் தேவையுள்ளவராக கருதுகிறான் ஆறுதல் அவனை என்ன செய்யும், வளர்க்கும். உலகத்திலேயே ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கான முதல் செய்தி என்ன? நம்பிக்கை. ஆரோக்கியம், அவனுடைய குணம் பெறுவதற்கான முதல் செய்தி என்ன? முடியும், நம்மளுக்கு இன்னும் இருக்கிறது அப்படி என்கின்ற அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள என்ன செய்யும், வலுப்பெறும். அதனால தான் இஸ்லாம் நோயாளியை பார்த்து என்ன செய்ய சொல்லுது? லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், பரவாயில்ல நீங்க ஆரோக்கியம் அடைவீர்கள், அல்லாஹ் நாடினால் நீங்கள் சுத்தம். இது யாருக்கு சொல்லலாம்? மரணிக்கிற லெவல்ல உள்ள நோயாளியை பார்த்து கூட நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இது எதுக்காக சொல்லலாம்? ஒரு வார்த்தைக்கு சும்மா சொல்லிட்டு வாங்குறதல்ல, நல்லெண்ணம் வைக்கிறது. அல்லாஹ் தஆலா இதன் மூலம் துஆவை கபூல் செய்யலாம் என்று எண்ணம் வைக்கிறது. ஆனால் இது யாருக்கு பிரயோஜனம் பெறும்? நம்பி அதை எதுலையுமே தத்துவம் பேசிக்கின்றாங்களே அவங்களுக்கு பிரயோஜனம் பெறும். நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாக்கு நுனியில பதில் வச்சுக்கின்றே திரீரம் இருக்கிறதே, இது நம்மளுக்கே ஒரு வளர என்ன செய்யும், ஆபத்து அமையும். எல்லாத்தையும் தத்துவ ரீதியாக யோசிச்சு போன வைங்களே, நம்மளுக்கு பாதிப்பா அமையும், நம்மளுக்கு பாதிப்பா அமையும். ஒரு ஆள் வராரு, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், நீங்க கடுமையான வருத்தத்தில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட என்னது லா பஅஸ பயப்படாதீங்க, எல்லாம் குணமாயிரும், வாயை முட்டி போங்க, நான் படுற பாடு எனக்கு தான் தெரியுன்றோம். ஏன்? நம்ம தத்துவவாதிகள். நம்ம தத்துவவாதியாக என்ன செய்வோம், இதுதான் நம்ம யோசனை. நம்ம எல்லாம் சிந்தனை ரீதியாக எல்லாம் கம்பேர் பண்ணி அப்படியே யோசனை பண்ணுவீங்களே, சும்மா போங்க, நம்ம படுற பாடு வந்தா பார்த்தமா போன மாட்டேறீங்க அப்படின்னு நம்ம வருத்தத்தில் என்ன செஞ்சிருவோம், கத்திடுவோம். ஏன்? எப்பயுமே இப்படி சிந்திக்கிறது என்ன, எல்லாம் தத்துவரிய சாத்தியமா சாத்தியப்படுமா, இந்த மாதிரி ஆக்கள் உருப்படவே மாட்டாங்க. அதை எங்க மட்டும் யூஸ் பண்ணணும் தெரியுமா? ஆய்வுக்கு பயன்படுத்துற டைம்ல இதோட முடிச்சிடணும். வாழ்க்கையோட லைஃப் ஹிஸ்டரிக்கு அப்படியே இல்லை. ஒரு மனித ஒருத்தன் வந்தோட புள்ள படிக்காம இருக்குது, ஒரு ஆள் வந்து சொல்றாரு, இன்ஷா அல்லாஹ் இவன் எதிர்காலத்தில் நல்ல டாக்டரா வருவான், வயிற்றுல கலப்பாம போங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்? அவன் ஃபெயில் ஆகிக்கிறான், ஸ்கூல்ல ஃபெயில் ஆகிக்கிறான். ஒரு ஆள் வந்து ஆறுதலா என்ன சொல்றாரு, இன்ஷா அல்லாஹ் டாக்டரா வருவான்டா, நம்மளுக்கு கோவம் வரும், கிண்டல் அடிக்கிறீங்களான்னு கேட்போம். பணங்கிட்டா இப்படி ஆக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, லைஃப்ல சரி வர மாட்டாங்க. ஏன்? அதை எடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களோட துஆ என்ன செய்யட்டும், கபூல் செய்யட்டும். அல்லாஹ் தஆலா நாடினா உங்களோட துஆ கபூல் செஞ்ச புள்ள என்ன செய்யலாம், நல்லா வரலாம். இதுதான் லைஃப். ரசூலுல்லாஹ் அங்க சொன்னாங்க, உஹிப்புல் ஃபஅல், எனக்கு நல்ல வார்த்தைகள் மிகவும் விருப்பமானது அப்படின்றாங்க. நல்ல வார்த்தைகள் மிகவும் விருப்பமானது. எனவே தத்துவத்தை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிட்டே கூடாது. ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு ஆள் அப்ளை பண்ணார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, ஒரு மனிதனை பார்த்து துஆ கேட்கிறாங்க, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், உங்களோட நோய் என்ன செய்ய, உங்களுக்கு குணமாகும், பரவாயில்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் சொல்றாரு, நானா குணமாகிறதா? லா பல் ஹும், இது பல் ஹுவ ஹும்மன் தஃபூர், இது என்னது, கொதிக்கக்கூடிய ஒரு காய்ச்சல். அலா ஷைஹின், அதாவது ஒரு வயது போன ஒரு ஷேகுக்கு ஏற்பட்ட வயது போன ஒரு முதியவருக்கு ஏற்பட்ட ஒரு கொடுக்கக்கூடிய காய்ச்சல் இது. துசீருல் குபூர், துசீருல் குபூர், கபறுகளை அவரை சந்திக்க வைக்கும். இது இந்த நோய் என்னது, கபரை சந்திக்க வைக்கிற காய்ச்சல். லா பஅஸ தஹூருனா அப்படின்ற மாதிரி அவர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்க சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபனஅம் இதன், அப்படியே ஆகட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அப்படியே ஆகட்டும்னு சொன்னாங்க. ஏன்? உண்ட புரிஞ்சுக்கொள்ளணும், நோய் உலகத்தில் எல்லாருக்கும் வாரது, வருத்தப்படுறவனுக்கு மட்டும் வாரது இல்லை. ஆறுதல் சொல்றவன் நாளைக்கு அந்த இடத்துக்கு வந்து, ஆறுதல் சொல்லப்பட்டவன் நாளை இந்த இடத்துக்கு என்ன செய்யலாம், வரலாம். அப்ப என்ன பழகணும்டா, மக்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லுகிற நேரத்தில் அவைகளை உள்வாங்க பழகின்றவனால தான் இந்த உலகத்தை நல்லா வாழலாம். நிறைய பேருக்கு இருக்கு கோபமான டென்ஷனான சிச்சுவேஷன்ல, கோவப்படாதீங்க, நீங்க நல்ல ஒரு ஆள் தானே அப்படி என்று சொல்றதும் பிடிக்காது. சரி, நான் என்ன நல்லவன் என்ன எந்த நேரம் இப்படி செஞ்சு எனக்கும் கோபம் இருக்குதுன்னு என்ன செய்வாங்க, பிடிக்காது நிறைய பேருக்கு. நம்மளை பத்தி நல்லது சொல்ற நேரத்தில் உள்வாங்குற மனோபான்மை இருக்குதே, நமது வாழ்க்கையில சிறந்ததை ஏற்படுத்தும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஹிப்புல் ஃபஅல், நல்ல வார்த்தைகளை நான் விரும்புகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ். நல்ல வார்த்தை என்றது ஆய்வு செஞ்சு இவர் டாக்டராக வரலாமா, இவர் இன்ஜினியராக வரலாமா, சாத்தியம் இல்லை, இவன் உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்றதல்ல. நாம் அளந்து சொல்றதல்ல, அது எதிர்பார்ப்பு, ஆசை, அதுல சொல்றது. அளந்தா சில வேளை அவன் தேர மாட்டான் ஐயோ, அளந்தா இவன் குணமாக மாட்டான் அறிக்கும். டாக்டரை டெஸ்டிங் டாக்டர்மார் என்ன செய்யறாங்க, அதை கடைபிடிக்கிறாங்களா இல்லையா? ஒன்னும் நீ யோசிக்க வேணாம், எல்லாம் சரியாகும். அவன் அந்திம நோயில் இருப்பான், ஒன்னும் யோசிக்க வேணாம், எல்லாம் சரியாகிடும் சொல்றான். இது கடைபிடிக்கணும், அதை கடைபிடிப்பது தான் நல்லது. அது பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம் அல்ல.
நிறைய பேருக்கு அது அதுலேயும் தத்துவம் பேசுகிறான். அவன் டாக்டர்மார் அப்படி தான் சொல்லுவான், சாக போகிற லெவலில் இருப்பான் பாருங்க அப்படின்றான். அட அவன் நல்லது தானே சொல்கிறான். அதை எடுக்க மாட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கணும்னு தெரியுமா? அதனால தான் நோயாளியை விசாரிக்க சொல்கிறேன். அதனால தான் நோயாளியை நோய் விசாரிக்க செல்வது என்று வேண்டாம் இந்த வார்த்தைகளை சொல்கிறது. ஆனால் எங்கிருந்து வந்த ஒரு கேடான பழக்கம் தெரியா, பூவை கொண்டு வந்து வைக்கிறாங்க இங்கே. விளங்கிட்டா? பூவை கொண்டு வந்து வச்ச என்ன ஒரு வகையில் இப்படி யோசிக்கலாம். மல்லிகை பூ ஒரு நோயாளிக்கு பக்கத்தில் இருந்தால் அதனுடைய வாசனை ஒரு ஆறுதலாங்க. அப்படியாது இது என்ன? அதுலேயும் யூஎஸ்ஏட பூன்னா நல்ல விருப்பமாக என்ன செய்யுது இங்கே போகுது. என்ன இது? அப்போ இது ரசூல்லா எங்கேயா மலரை கொண்டு போனாங்களா? பூவை கொண்டு போய் வச்சாங்களா ரசூல்லா? இதான் நோயாளிக்கு சொல்கிற ஆறுதல். அது பெரும்பளை கொடுத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இது மார்க்கத்துக்கு முரணான விஷயம். எங்கே நடந்தாலும் சரி, இது அல்லாஹ் ரசூலும் சொல்லாத விஷயம். நோயாளியை கொண்டு போய் இதை விட இந்த நாட்டு வைத்தியத்தில் உள்ள இதில் கொண்டு போனால் நல்லா இருக்கு. ஆசாபுகளை புல்லுகளை கொண்டு போய் கொடுத்து இதை அடித்து தட்டி குடிங்கன்னா நல்லா இருக்கு. பூவை கொண்டு போய் கொடுக்குறதையும் விட அப்போ இந்த மாதிரி நடந்து முடியுது மார்க்கத்துடைய வழிமுறை அல்ல. அப்போ நோயாளிக்கு நோய் ஆறுதல் சொல்றது இது ஒரு சிறந்த ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. அடுத்ததாக என்னென்னு சொன்னால், நோயாளிக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய இடத்துல போய் நோயுடைய விபரீதங்களை பேசிட்டு கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு, உங்களுக்கு இந்த நோய் நம்மளுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு வந்துச்சு, அடுத்த நாளே ஆள் என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு, நீங்கள் உங்களுக்கு ஒன்று நடக்காது, ஒன்று யோசிக்க வேணாம் அப்படின்னு வேற சொல்லிடுறது. நோயாளிக்கு என்ன செய்யும்? அவனோட திடகாத்திரமான நம்பிக்கையான ஆளாக இருந்தா இதெல்லாம் விட்டுருவான். ஆனால் எல்லா வார்த்தைகளுக்கும் பயப்படக்கூடிய அமைப்பில் உள்ளவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் நம்ம செய்யக்கூடிய ஒரு அதாபது உள ரீதியான ஒரு அதாப் விளங்கிட்டானே. அப்போ இப்படி செய்யக்கூடாது. அவனுக்கு நல்ல தஹூருன் இன்ஷா அல்லான்னு சொல்லிட்டு இப்படி பேசினா எப்படி இருக்கும்? குணமாவும் இன்ஷா அல்லான்னு சொல்லிட்டு நாளைக்கே போனார்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வார்த்தையை நம்ம சொல்லக்கூட ஆறுதலான வார்த்தைகள் சொல்லணும். இன்னொன்று சொல்லுவார்கள், நோயாளியை நோய் விசாரிக்க போன நேரத்தில் நோயாளியின் துவா அங்கீகரிக்கப்படும் அப்படி. அதனால நோயாளிகிட்ட துவா கேட்க சொல்லுங்க. இது பலகீனமான செய்தி, ஆதாரம் இல்லாத செய்தி. இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சோம்னா நோயாளி நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நோயாளி, பிரபல்யமான ஒரு ஆள் நோயாளி ஆகிறான்னு வைங்களே, அவரை பார்த்து நீங்கள் எனக்கு துவா கேளுங்க, அவர் நோயில் இருக்கிறார், யாரெல்லாம் இவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, இவர் நல்ல வாழ்க்கை, அடுத்தவர் வருவார், எனக்கு துவா கேளுங்க, அவர் இன்னும் நோயாளியை பெற்றுருவார். விளங்கிட்டா? அவர் இன்னும் நோயாளியாக போகக்கூடிய விஷயம் தான். இப்படி இஸ்லாம் என்ன செய்யலை சொல்லலை. நாங்கள் அவங்களுக்கு துவா கேட்க சொல்லி தான் என்ன செஞ்சுக்குது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி, அவர்களுக்கு நாங்கள் துவா கேளுங்க. ஆனால் நோயாளிக்கு ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் ஆரோக்கியமான நேரத்தில் என்ன அமல்கள் எல்லாம் செய்து வந்தானோ, என்ன வணக்க வழிபாடுகள் எல்லாம் செய்து வந்தானோ அத்தனையையும் அவனுடைய நோயுடைய நிலையில் அல்லாஹ் எழுதுவான். அவன் ஒரு மாதம் 10-12 நோன்பு பிடிச்சி வந்தானா அவனுக்கு பிடிக்கவே இயலாதான், பிடிச்ச மாதிரி எல்லாம் எழுதுவான். அந்த நோன்பு அவனுக்கு இருக்குது, அவனுடைய இரவு தொழுகை அவனுக்கு இருக்குது, அவனுடைய சுன்ன தொழுகை அவனுக்கு இருக்கிறது. அவன் அவ்வளவு சஃப்ல தொழுவானா, இப்போ அவனுக்கு டைமுக்கு தொலை கிடைக்கலையா, லேட்டாகி தான் தொழுறானா, அவன் அவ்வளவு சஃப்ல தொழுத நன்மை அவனுக்கு என்ன செய்யுது இருக்குது. அவன் ஜமாத்தோட கடைபிடிச்சு வந்தானா, ஜமாத்தில் தொலை கிடைக்கலையா, ஜம்மு செஞ்சு தான் தொழுற நிலைமையா, அவன் ஜமாத்தோட தொழுது உரிய நேரத்தை தொழுது நன்மை அவனுக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, இப்படி அல்லாஹ் தஆலாவுடைய பாவங்களை மன்னிக்க வைத்து பிறந்த நேரத்தில் எப்படி பாவமற்ற குழந்தையாக வருவானோ அது போல அவன் வருவான். ரசூலுல்லாஹ் பிறந்த நேரத்தில் பாவமற்ற குழந்தையாக எப்படி இருந்தானோ அது போல வருவான் ரசூலுல்லாஹ் சொன்னான். இது இருக்குது. ஆனால் அவர்கிட்ட போய் நம்ம எனக்காக துவா கேளுங்கன்றது மார்க்கத்தில் உள்ள வழிமுறை இல்லை. இது ஒரு பலகீனமான விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக அதாவது நோயுடைய விஷயத்தில் நோயாளியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வோட எப்படி நம்ம மருத்துவ ரீதியாக மருத்துவத்தை இதையும் சொல்லிக்கிறோம். அதாவது மருத்துவத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்கிட்ட பார்த்து அன்னததாவா சஹாபாக கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் வந்து மருத்துவம் செய்து கொள்ளவா, மருந்து பார்க்கவா அப்படின்னு கேட்டாங்க. அவர் ரசூலுல்லாஹ் ததாவு யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களே மருத்துவம் செய்யுங்க, நிவாரணம் பாருங்க, மருந்து எடுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எந்த நோய் இறக்கினாலும் அதற்கு ஒரு நிவாரணத்தை என்ன செய்திருக்கிறான், இறக்கி வைத்திருக்கிறான். எந்த நோயை இறக்கினாலும் அதற்கு ஒரு நிவாரணத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நோய்க்கு நிவாரணம் இந்த உலகத்தில் உண்டு. எந்த நோயாக இருந்தாலும் அதற்கு ஒரு நிவாரணம் உண்டு. அரஃபஹு மன் அரஃபஹு வ ஜஹிலஹு மன் ஜஹிலஹு, தெரிஞ்சவருக்கு தெரிஞ்சிரும், தெரியாதவருக்கு தெரியாதாண்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனா மருந்து உண்டு என்ன செய்கிற இந்த உலகத்தில் உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த நோய்க்கும் மருந்து உண்டு. அப்ப அதனால மருந்து செய்யுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மருந்து செய்யுங்க. மருத்துவம் என்ற பகுதியில் உள்ள மைனஸ் அதெல்லாம் ஒரு பகுதி. இன்றைக்கு மருத்துவ உலகத்தில் உள்ள போட்டி எலோபதி, ஹோமியோபதி, எக்யூபஞ்சர், எக்யூப்ரெஷர் ரெண்டு உள்ள போட்டியும் பொறாமையும் ஆகணும் இல்லை. அதாவது நீங்கள் வந்து ஹோமியோபதியில் போய் மருந்து எடுத்துட்டீங்க, எலோபதி டாக்டர் போங்க, அவன்கிட்டே போனீங்க, நோய் அதிகரிக்கிறதுக்கு காரணமே அவன் தான்றாங்க. மருத்துவம் அது வந்து இன்றைக்கு உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவம். ஆனால் அவன்கிட்ட போய் இங்கே போனால் நீங்கள் அவன்கிட்ட போனது தான் காரணன்றாங்க.
இவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள்ட்ட போனால் என்ன சொல்கிறாங்க, நீ அந்த டெப்லெட்டை தொடர்ந்து குடிச்சு வந்தீங்களா, அதான் டபுள் ஆகிறதுக்கு காரணம் இவன். அப்போ மக்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகி, ஆனால் மருத்துவ உலகத்தை அங்கீகரித்து வச்சிருக்கு, மருத்துவ உலகம் எல்லாத்தையும் அங்கீகரிச்சிருக்கு. ஆனால் என்னது இப்படி சொல்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த பகுதி வேறு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் தேர்ந்தெடுக்கணும், அதில் சரியானத்துக்கு போகிறதுன்ற பகுதி வேறு. ஆனால் மருந்து செய்யுங்கன்ற சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க சொன்னார்கள், ததாவோ யா இபாதல்லா, அல்லாஹ்வுடைய அடியார்களே மருந்து செய்யுங்க. சஹாபாக்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதர் வந்து கஷ்டப்பட்டு கண்டிக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அலா ததுஉ லஹு தபீபன், டாக்டரை கூப்பிடுங்கன்னாங்க, ஒரு வைத்தியர் அவருக்கு கூப்பிடுங்கன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் மருந்து செய்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னது மருந்து செய்யுங்க, அல்லாஹ் தஆலா எந்த நோயை இறக்கினாலும் அதுக்கு ஒரு மருந்து இறக்கிக்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக அன்புள்ள சகோதரர்களே, மருத்துவம் எந்த அளவுக்கு நபிகள் சொல்கிறார், மன் ததப்பப, யார் வைத்தியம் செஞ்சு, வைத்தியம் வலம் யுஅரஃப் மின்ஹு திப்புன், வைத்தியம் அவருக்கு தெரியாது, ஆனால் ஒரு ஆளுக்கு வைத்தியம் செய்யணும்னு நினைக்கிறான், நல்ல ஒரு விஷயத்துக்காக தெரிஞ்ச வைத்தியம் தெரியாது, ஒரு பேப்பரை பார்த்தான்னு வைங்களேன், பேப்பரை பார்த்துட்டு இந்த வழிமுறையை கடைபிடித்தால் இது போயிடும் அப்படி வரும் தானே, ஒரு அதோட இதை கலந்து இதோட கொடுங்கன்னு சொல்லி ஒரு பகுதி வந்துட்டேன்னு வைங்க, ஒரு ஆள் பார்க்குறாரு, இந்த டைம் நீங்கள் இது தொடர்ந்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லி ஏதாவது நடந்தால் இவருக்கு குற்றம் செய்ததுக்குரிய தண்டனை உண்டுட்டாங்க சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு இப்படி செஞ்சு கண் போயிட்டேன்னு வைங்க, கண் போனா என்ன சட்டம், கண் எடுக்கணும் தானே, அதை எடுப்பட வேண்டாம் சொல்லுவாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மருத்துவம் தெரியாமல் மருத்துவம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். நபி ஒரு டாக்டர் வராரு, அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் மருத்துவம் செய்கிறோம், அதற்காக வேண்டி தவளையிலிருந்து என்ன செய்கிறோம், நாங்கள் மருந்து யூஸ் பண்ணுறோம், அதுக்காக வேண்டி தவளைகளை கொல்லவான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தக்துலு தஃபாதியா, நபி அவர்கள் அதாவது நஹா அன் கத்லில் லிஃப்தா, தவளைகளை கொள்வதை நபிகள் தடை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு லெப்பில் முதலாக உசுரோட வச்சு ஆய்வு செய்கிறது தவளையை தான், தவளையை தான் அப்படி பிடிச்சி வச்சு அது உயிரோட துடிச்சிக்கின்றீங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, விளங்கிட்டா தவளை தான் இருக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே சொன்னால் அதை கொல்ல வேண்டாம், மருத்துவத்திற்காக வேண்டி அதை கொல்ல வேண்டாம். இதை சொன்ன உடனேயே தவளை இல்லாமல் மருத்துவமா, ரசூலுல்லாஹ் மருத்துவத்துக்கு எதிராக பேசிட்டாங்களாண்டு, தவளை இல்லாட்டி மருத்துவமே செய்யலாடி யார் சொன்னது, அது இல்லாட்டி ஒன்றுமே கண்டுபிடிக்கலாடி யார் சொன்னது, ஒரு வழிமுறையை வச்சுக்கிறான், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் அதை தடை செய்தான்னு பார்க்கலாம். மருத்துவத்தையும் சொல்லி மருத்துவத்தில் சில ஒழுங்கு விதிமுறைகளே ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கொள்ளும் என்று சொன்னால், இன்னொரு செய்தியை பாருங்க, முஸ்லீமில் புகாரில் வரக்கூடிய செய்தி, அலைக்கும் பில் ஊதில் ஹிந்தி, இந்தியாவில் இருந்து வரக்கூடிய ஒரு குச்சி, அதை நீங்கள் பயன்படுத்துங்க நாங்கள் ரசூலுல்லாஹ், புகாரி முஸ்லீமில் வருது. ஃபஇன்ன ஃபீஹி சபஅத அஷ்ஃபியா, அதிலே 7 விதமான மருந்துகள் இருக்கின்றன அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். இது என்ன குச்சி அப்படி என்பதில் கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன. சிலர் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு இதில் போடுறாங்க, அது எப்படி எனக்கு சொல்கிறேன்னு விளங்கலை. ஆனால் அன்றைய ஜாகிலிய மக்களிடத்தில் பிரபல்யமாக இருந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஒரு ஊது, ஒரு குச்சி, அதை அரைச்சி என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அதை கொடுத்தால் அதில் வந்து 7 விதமான மருந்து என்ன செய்கிறது இருக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மருத்துவ முறைகள், மருத்துவ விஷயங்கள், மருத்துவ வழிகாட்டல்கள், இதெல்லாம் என்ன செய்யுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்திகள். இப்போ என்ன நான் சொல்ல வருகிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த வழிகாட்டல்கள் என்னவென்றால், மருந்து செய்யுங்க, நோய் நிவாரணம் தேடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரம் நம்ம இந்த காய்ச்சல், தலைவலி, தொட்டது பிடிச்சதுக்கெல்லாம் மருந்து செய்கிறோமே, அதை இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யலை, சொல்லலை. காய்ச்சல் விஷயத்தில் நபித்தோழர்களுடைய வழிமுறை நீங்க பார்த்தீங்கன்னா பொறுமைதான். காய்ச்சல் வந்து ஒரு எல்லையை தாண்டும், ஒரு சீரியஸான நிலைக்கான அடையாளம் என்று போகின்ற வரைக்கும் அவர் பொறுமையாக இருப்பதுதான் அவருக்கு நல்லது. இன்னும் சொல்ல போனால் இன்றைய மருத்துவ உலகில் சில ட்ரீட்மெண்ட்டுக்காக காய்ச்சலை ஏத்துறாங்க, ஏன்னு சொன்னால் மருந்து போய் அடைய முடியாத இடங்களுக்கெல்லாம் சூடு போய் குணமாக்கிடும். ஹீட்ருக்கு தானே, இது போய் என்ன செஞ்சிடும், அந்த குணத்தை உண்டாக்கி விடும். ஒரு அசுத்தம் இருக்கிறவங்க அதை போக்குறதுக்குரிய உடம்பு ரியாக்ட் பண்ணுதுன்றா, அது காரணம் என்ன, அந்த சூட்டின் மூலம் அந்த அதாவது எதையெல்லாம் சளி மூலம் அனுப்ப முடியாத அதை சூட்டின் மூலம் அனுப்புறதானே காய்ச்சல். அது எங்கெங்கெல்லாம் போகுமோ அந்த இடத்துக்கு மருந்தால எஃபெக்ட் பண்ண முடியாத இடங்களுக்கு அது போகும். அதனால காய்ச்சல் என்ன செய்யறாங்க, சில சந்தர்ப்பங்களில் ஏற்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காய்ச்சல் என்பது இறைவன் புறத்திலிருந்து மூமின்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ரஹ்மத் என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா நோய்களை எமக்கு ஏற்படுத்துவதெல்லாம் ஆரோக்கியத்துக்கான ஒரு சேஞ்சாக இருக்கலாம், ஆரோக்கியத்துக்கான ஒரு சேஞ்சாக இருக்கலாம். நம்ம வந்து என்ன செய்கிறோம், அதாவது குளிர்காலத்திலிருந்து சூட்டு காலத்துக்கு மாறுறோம், சூட்டு காலத்திலிருந்து குளிர்காலத்துக்கு மாறுறோம், உடம்பு ஒரு தயார் நிலைக்காக ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம். எனவே காய்ச்சல் தலைவலிகள் என்று வருகிற நேரத்திலேயே மருந்தெடுக்க ரசூலுல்லாஹ் மருந்தெடுக்க சொல்லுகிறாங்க. வந்தா ஓடுறதுன்றது இஸ்லாம் சொன்ன வழிமுறை அல்ல.
நமக்கு அழிவு அல்லதுனால பிரச்சனை இருக்கிறது என்கின்ற அடைப்பில் ஒரு அடையாளம் வந்தாலே தவிர. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு மருந்து எடுங்க, மருந்தை பாவிங்க, மருந்தை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்ன செய்திகள். ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த இடத்துல முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் மிகவும் வலியுறுத்தி சொன்னது என்னண்டா, நோய் நிவாரணம், நோய் குணம் யாருடைய கையில் இருக்கிறேன்டா, ஏற்படுத்தியவன் கையில் தான் இருக்குது. யார் நோயை ஏற்படுத்தினானோ அவனது கையில் தான் குணமளித்தல் இருக்கிறது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு துஆ தான் அல்லாஹும்ம ரப்பன்னாஸ், மக்களுடைய இறைவனே, அத்ஹிபில் பஸ், கஷ்டத்தை போக்கிவிடு, கஷ்டத்தை போக்கிவிடு, இஷ்ஃபி அன்த ஷாஃபி, நோயை குணமாக்கு, நீதான் நோய் நிவாரணம் தரக்கூடியவன், நோய்க்கு நிவாரணம் தரக்கூடியவன் நீதான். லா ஷிஃபா இல்லா ஷிஃபா, உனது நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் கிடையாது. ஷிஃபாஅன் லா யுகாதிரு சக்கமா, நீ எனக்கு நோய் நிவாரணம் செய்ய வேண்டும், எந்த நோயை விடாத அமைப்பில் ஒரு நிவாரணத்தை எனக்கு என்னது தா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹும்ம ரப்பன்னாஸ் அத்ஹிபில் பஅஸ இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு சக்கமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது நம்ம சுருக்கமா அல்லாஹும்ம இஷ்ஃபி அன்த ஷாஃபி, அல்லாஹும்ம இஷ்ஃபி அன்த ஷாஃபி. இப்படி நம்ம என்ன செய்யலாம், துஆ கேட்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வராரு, முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. ஒரு இடத்துல எனக்கு தொடர்ந்து வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் வழிகாட்டினவங்க, மருந்தெடுங்கன்னு வழிகாட்டினவங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எப்படின்னா, தா யதக அலல்லதி யஅலம் மின் ஜஸதிக், உங்களோட வேதனை எங்களுக்கு வருதோ அங்கே உங்களோட கையை வைங்க, எங்கே உங்களுக்கு அந்த வருத்தம் வருதோ அந்த இடத்துல உங்களோட கையை வையுங்கள். வகுல் பிஸ்மில்லா தலாசன், பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு 3 முறை சொல்லுங்க, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு 3 முறை சொல்லுங்கள். வகுல் சபஅ மர்ராத், 7 முறை சொல்லுங்கள். அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர், அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர், எனக்கு என்ன கஷ்டம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறதோ, என்ன வேதனை ஏற்பட்டிருக்கிறதோ, எதை நான் பயப்படுகிறேனோ அவைகளை விட்டும் என்னை நீக்கிவிடு என்று நான் அந்த அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன், கேட்கிறேன் என்று சொல்லுங்கள் 7 முறை. ஒன்று பிஸ்மில்லா, பிஸ்மில்லா என்று 3 முறை சொல்லுதல். அடுத்ததாக அஊது பி இஸ்ஸத்தில்லா அல்லது அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர். இந்த மாதிரி நான் எதை காண்றேனோ, எதை பயப்படுகிறேனோ அதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆக்களை நான் அடுத்த வாரம் வருகிற நேரத்தில் நான் எடுத்துக்கிட்டு வரேன். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத்த ரீதியாக வழிகாட்டியவர்கள் ஒன்றை எங்களுக்கு பதிய வைக்கிறார்கள், நோய் நிவாரணம் இங்கு உள்ள யாரது கரத்திலும் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், கடைசி நிலைமை அடைகிற நேரத்தில் எல்லா டாக்டர்ஸ்மாரும் செய்யக்கூடிய ஒரு உபதேசங்களில் உண்டு தான். என்ன, நீங்கள் எந்த கடவுளை நம்புறீங்களோ அந்த கடவுள்கிட்ட என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், துவா கேட்டுக்கங்க, அழைச்சிக்கங்க, பிரார்த்தனை வணக்கத்தில் ஈடுபட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நிமிடத்தில் அவர்கள் அதை விளையாட்டாக சொல்லலை. அந்த நிமிடத்தில் அவங்களுக்கு விளங்குது இது கடைசி இடம். அப்படியொரு சந்தர்ப்பம் வந்தாலே தவிர இவர் நிவாரணத்துக்கு என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார் என்ற அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க, அதை சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கை என்ன இருக்கணும்டா, அற்பமான நோய் குணமாகுவதும் இறைவனின் மூலம்தான், பெரிய நோய்கள் குணமாவதும் இறைவனின் மூலம்தான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, எனது இந்த சுருக்கமான நேரத்துக்குள் முடிந்தவைகளை சொல்லியிருக்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் தெரிந்த இந்த விஷயங்களை கொண்டு, இந்த நோய் சம்பந்தமான இஸ்லாம் காட்டிய வழிகாட்டல்களை கொண்டு எங்கள் மன உறுதியை வளர்த்து, இதன் மூலம் இஸ்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை புரிந்து, உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது சோதனை களம் என்பதை உணர்ந்து, நம்மளை யார் பார்க்கவில்லை, நம்மளை கவனிக்கவில்லை என்பது போன்ற சிந்தனைகளை விட்டுவிட்டு, இறைவன் என்னை கவனிக்கிறான், என்னை தந்தவன் எனக்கு ஆறுதல் தருகிறான், என்னை தந்தவன் குணப்படுத்த போதுவானம் என்கின்ற பொறுமையோடு வாழுகின்ற மனப்பான்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.